ஹலோ guys, வெல்கம் டு Pasanga ரியாக்ஷன். ஸோ வந்து இன்றைக்கி என்னடா வந்திருக்கோம் நீங்கள் யோசிப்பீங்க. சர்ப்ரைஸாக வந்திருக்கோம். டான்னு 2 மூவிஸ். ஆமாம், அங்கேயோ இங்கேயோ வந்திருக்கோம். ஸோ வந்து நீங்கள் 2 படமும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து லாலெட்டன் ஒன் அண்ட் ஒன்லி த எல் மோகன்லால் பர்த்டே. ஸோ அதனால தான் வந்து நம்ம இன்றைக்கி அட் டைம் 2 படம் போட்டிருக்கோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்துருக்கோம். லூசிஃபர் நம்ம சேனல்ல ஹையஸ்ட் வியூஸே அதுதான். இல்ல ஃபர்ஸ்ட் படம் அவரோட ஃபர்ஸ்ட் படமே நம்ம லூசிஃபர் தான் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் அது ப்ரீக்வலா சீக்வலா தெரியல. நாங்க அந்த ரிவ்யூஸ்ல ஒண்ணும் படிக்கல. ரிவ்யூ எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் ட்ரெய்லர் மட்டும் பார்த்தோம். கண்டா வந்து ஒரு படம். ஸோ வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, பர்த்டேக்கு வந்து இன்னொரு படம் வந்து பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் சர்ப்ரைஸ். இனி நம்ம பார்க்க போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2 எம்புரான். இது வந்து ஒரு லூசிஃபரோட சீக்வலா ப்ரீக்வலா தெரியல. அடுத்து வந்திருக்கு, அதுக்கு அடுத்து வந்திருக்கு. இது ஸ்டோரி எப்படி கண்டினியூ ஆகுதா இல்லை வந்து முன்னாடி போதா என்னன்னு தெரியல. ஏன்னா இது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பஞ்சாயத்து வந்துச்சு. சென்சார் பண்ண பேர் மறுபடியும் இந்த படத்தை சென்சார் பண்ணாங்க. ஸோ அது எதனாலன்னு தெரியல. ஸோ எம்புரான் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடியோட ஃபேவரட் ஆக்டர் வெற்றியோட ஃபேவரட் ஆக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரன். ஸோ ரிட்டன் பை முரளி கோபி. இவர் வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஆமாம், இவர் இதில் திருஷ்யம் 2ல் வந்து போலீஸாக இருப்பார், அவர் தான். ஸோ இது வந்து காஸ்டிங் தெரிஞ்சு வந்து நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆளை சொன்னா போதும். ஸோ இந்த படத்தில் கேஸ்டிங் யார் பார்த்தீங்கன்னா, மோகன்லால் பர்த்டே பாய். ஆமாம், பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவரே நடிச்சுக்கிறாரு. அபிமன்யு சிங் சாக்லேட் பாய், டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர், இந்திரஜித் சுகுமாரன். இவர் தான் என் ஃபேவரட், இந்திரஜித் சுகுமாரன். இவர் போனதுல வந்து ரிப்போர்ட்டர்ல இவரு. ஆமா, அவர் தான் வந்து டைட்டிலே தான் சொல்லுவாரு, கிறிஸ்டியன்களுக்கு இதுன்னு சொல்லுவாரு. நடிச்சிருக்காரு. நம்ம ஜேமி லானிஸ்டரோட ஸ்கொயரா, ஜேமி லானிஸ்டர். ஆமா, அவர் கூட இருப்பாரு. அண்ட் டெரியன் கூட இருப்பாரு. ஆக்சுவலா இவரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வின் பண்ணவர் இவரு. இவர் மட்டும் தானே இருப்பாரு. இல்லடா, கடைசியில வின் பண்ணவர்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் தான். இவரும் இருப்பாரு. ஸ்மார்ட்டா ஆடி. யாரா இது? ஆண்ட்ரியா டிவாடா ஆக்டர். இல்ல படம் பாத்துறோம். டெவில் மே கிரை ஃபேஸ் மாடல்டா. யாருக்கு? லேடியா? வாவ். ஸோ இந்த படத்தோட இதனால இட்ஸ் மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். ஸோ ஓகே, எம்புரான் டிரான்ஸ்லேட்ஸ் டு ஓவர்லார்டா. ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன, லூசிஃபர்ல அது ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லரா தான் போச்சு. கிளைமாக்ஸ்ல பார்த்தனா ஒரு ஸ்டார்டிங்ல வந்து ஒன்னு சொல்லிருப்பாங்க, எஸ் ரீசர்ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்படின்னு ஆரம்பிச்சு இவர் கேரளால வந்து நடந்து வருவாரு. ஸோ என்னன்னா வந்து அங்க ஸ்டோரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் செத்துருவாரு. அவங்களோட யாரு நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர் சிஎம் ஆகுறது தான் ஸ்டோரி. இவர் வந்து ஒரு காட்ஃபாதர், அந்த ஃபேமிலிக்கு ஒரு காட்ஃபாதர், ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி. இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இவரை பத்தி தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு வயசு வரைக்கும் டீனேஜ் வயசு வரைக்கும் கேரளால இருந்தாரு. அதுக்கப்புறம் போயிட்டாரு ஊர் விட்டு. அப்புறம் ஏதோ என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியல, இவரு திருப்பி வந்துட்டார், ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ வந்து இவர் வரும்போது வந்து ஒரு எப்படி சொல்ற, ஒரு பயங்கரமான கேரக்டரா வந்து வந்துக்கிறாரு. அப்படின்றது அண்டர் கவர்ல தான் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒன்னே வந்து உங்களுக்கு புரியும், சின்ன வயசுல போனவன் திரும்பி வந்திருக்கான், இவனை தொட்டா செத்தோம் நம்ம, அந்த மாதிரி கேரக்டரா வருவாரு. ஸோ வந்து இவர் எப்படி வந்து அந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு ஹெல்ப் பண்றாரு, இஸ் a good guy or bad guy, what happened during the time of கிளைமாக்ஸ்ல அவர் வந்து ஒரு பெரிய அண்டர்வேர்ல்ட் டவுன்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ வந்து கட்சியில வந்து அந்த ஏதோ ஒரு ஐஸ்லாண்ட் சுவிட்சர்லாண்ட்ல வந்து அங்க இறங்கி கையில வந்து ஒரு ரிங் வச்சிருப்பாரு. கடைசியில நடப்பாரு. ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டுல வந்து இவர் வந்து மும்பை எல்லாம் காட்டுவாங்க. அவங்க வந்து இவர்லாம் பிருத்திவிராஜ் அது பிருத்திவிராஜ் ஏதோ பிளாக் ஸ்குவாட் மாதிரி. அது ஆமா, அது வந்து எப்படின்னா வந்து அந்த ஹிட் ஸ்குவாட் மாதிரி இவரோட ஸ்குவாட் அது. ஆனா வந்து அது தெரியாது, இது வந்து தெரியாது, இவரோட ஸ்குவாட்ன்ற மாதிரி தெரியாது. அதுக்கப்புறம் தான் கடைசியில ரிவீல் பண்ணுவாங்க. ட்ரக்ல அது பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க இல்ல, மிஷின்ஸ் போதா இல்ல காசு போற ட்ரக்ல வந்து இது பண்ணுவாங்க. நிறைய போச்சு. கடைசியா தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. தலைவர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேரளால இருக்கிற ஒரு நார்மல் ஹியூமன் அப்படின்னு, அந்த ஆர்ஃபனேஜ் நடத்துறவர் கிடையாது. தலைவருக்கு பேக் ஸ்டோரி ஒன்னு இருக்கு, இஸ் ஜான் விக் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஆப்ரஹாம் அவரு
குரேஷி ஆப்ரஹாம் அப்படின்னு கட்சியில் பார்த்தா தலைவர் வந்து இன்டர்நேஷ்னல். ஆமாம், ஆனால் வந்து அது இந்த படத்தில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ வந்து இதுதான் ரீகேப். ஸோ படம் என்னன்னு பார்ப்போம். இதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது படம் பார்த்தா தான் தெரியும். L2 எம்புரான் ரியாக்ஷன் போகலாம். எடுத்தோன்னு கஞ்சாட்டா எம்புரான் தானே. இவங்க தான் அந்த ஆண்ட்ரியா. எந்த ஊர்லடா மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு கூட எதை யோசிச்சு நான் இவ்வளோ மிஷனில் வந்து ரேபன் கிளாஸ் போட்டு ஆரம்பமே அலங்கழிப்பாக இருக்கு. நான் இன்ட்ரோவா இது ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஷா. இது இல்லை ஒரு காகுல் அவர் வந்து அந்த சாண்ட் ப்ரொடெக்டர் அந்த மாதிரி இந்த தெரிஞ்சிருக்காது. இன்னும் கோஸ்ட் இருக்கான மாதிரி இது. என்னடா ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க. ஏற்ற கூட ஒழுங்காக பார்க்கணும். அப்போ இவங்க கிடையாது ஆண்ட்ரியா. என்னடா இது வந்து பிருத்திவிராஜ் இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். ചരിത്രാതീത കാലം തൊട്ട് ഇന്നേവരെ നമ്മൾ അറിയുന്ന നമ്മൾ കാണുന്ന ഈ ലോകക്രമം യഥാർത്ഥത്തിൽ നിയന്ത്രിച്ചു പോരുന്നത് നമ്മുടെ കാഴ്ചയ്ക്ക് അതീതമായി നിലകൊള്ളുന്ന ചില ഗൂഢശക്തികളാണ്. ഇവയിൽ ഇപ്പോൾ നിലനിൽക്കുന്ന അതിപ്രധാനമായ രണ്ട് ശക്തികളെയാണ്. ബ്രിട്ടീഷ് അമേരിക്കൻ രഹസ്യാന്വേഷണ ഏജൻസികൾക്കിടയിൽ ഈ രണ്ട് ധ്രുവങ്ങളും അറിയപ്പെടുന്നത് രണ്ട് കോഡ് നാമങ്ങളിലൂടെയാണ്. ഒന്ന് ഗോഡ് ആക്സിസ് എന്ന കോഡ് നെയിമുള്ള ആഫ്രോ ചൈനീസ് ഗൂഢസഖ്യം ഷെൻ ട്രയാഡ്. രണ്ട് ലൂസിഫർ നെക്സസ് എന്ന കോഡ് നെയിമുള്ള ഇൻഡോ അറബ് മെഗാ സിൻഡിക്കേറ്റ് ഖുറേഷി ஆப்ரஹாம் இதுதான் அந்த ரிங்கு கடைசியில் ஃபர்ஸ்ட் இதில் போட்டிருப்பாருல டெத் டு தி டெவில். ஓ எல் இப்போ அப்படியே கேரளாவை கன்வெர்ட் ஆகுதான். டைட்டில் கேரளா பாடுறா அதே மியூசிக்டா. இது நான் கேள்விப்பட்டேன். குஜராத் பிருத்திவிராஜோட படம் 40% ஹிந்தியில் இருக்குன்னார்ல. ரொம்ப அசிங்கம். हेलो अप्पा नहीं 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 आप लोग शटर मूवी போயிடலாம். मैं पीछे वाली गली में छुपा हूँ. अब्बा आप सब लोग ठीक है ना? हारिए से क्या हिंदू अब्बू कुछ नहीं सर. ஏக்கியோட பையன் தானே रिहान तो பேரு. वो आएगा, जरूर आएगा. சிஜிஸ் நல்லா பண்ணிருக்காங்க. नहीं होना था ये सब साथ में रहो और यहीं रुको रात. सुबह तक ये मद उतर जाएगा और लोगों की सद्बुद्धि लौट आएगी. तब हम खुलकर बात करेंगे, सारा हिसाब किताब देखेंगे. सबके रहने की जगह है हमारे कोठार में. तुम सब जाकर आराम करो आज रात. सबके लेटने का इंतजाम करवा दो. அவங்கள முஸ்லீம் பேர் நான் சொன்னாங்க ஸ்டார்டிங். हिंदू அவங்க சொல்லலாம் ஒன்று. अपने बच्चों को बताना ज़रूर कि आज जो उन्होंने देखा वो ना धर्म था ना मजहब, वो राजनीति का खेल था. और राजनीति एक धंधा है हमारे देश में. கரெக்டான जो நேரத்தில் ना தான் हिंदू படம் देखती है ना பார்க்குறோம். मुसलमान, ना मर्द देखती है ना औरत, जान देखती है ना ईमान, सबका सौदा कर डालती है. धर्म और राजनीति का मिलना समझो बारूद में चिंगारी पड़ना. कम से कम हमारे बच्चे तो ये समझ ले. अल्लाह आपको सलामत रखे आपा. राम तुम्हारी रक्षा करे. ஐஸ் हवेली के फाटक बंद करवा दो. எனக்கு தெரிஞ்சு அந்த சின்ன பையன் தான் பிருத்திவிராஜ் போல. எனக்கு அதை டவுட் ஆகுது. என் பிருத்திவிராஜா வந்தால் இதுலேயே பேசிட்டு இது பிறப்புற குழந்தை மோகன்லாலா? இல்லை கன்ஃபார்ம் மெரிச்சிடுவாங்க. இன்னும் டவுட்டாக இருக்குது. இல்லை இவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாம் காட்டிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கணும்ல. ஆனால் ஒரு ரிலீஜனுக்கு ஆப்போசிட் ஆகிடும்ல.
இவன் எங்கடா போகிறான் பைத்தியக்காரன்? பையன் வேற வரல இல்லடா இன்னும். ஆமாம், இவனே போட்டு கொடுத்துருவான் போகுது. நிஜமாலே எரியிறாங்கடா. ஊரே பற்றி நிறுகிறான். खिड़कियां और दरवाजे बंद करो, खिड़कियां और दरवाजे बंद करो अभी। வித்தியாசமாக செட் பண்ணிடுவேன். அது ஃபுல் ஸ்க்ரீன் வந்துச்சு. 4K அதோட அந்த இது இன்ட்ரூஸ் சர்டன் சார்ஜ் இந்த ஐஃபோன் மாதிரி போல நல்லா இருந்துச்சு வரா ஃபுல் ஸ்க்ரீன். क्या कर रहे हो? दम घुट जाएगा बच्चे का. प्रेग्नेंट लेडी वरन उसला जो भी सुनना है देखना, बाहर कतई मत आना, ना कुछ बोलना ना कुछ आवाज करना। मुझे डर लग रहा है, अब कहाँ जाए? குதிரலாம் चल ஆத்தர் மோட் தெரிஞ்சு செட்டிங் ஆடுங்களா. ब्रेथ मैनर मत. ये हो क्या रहा है? वो आ गया ஆடா பாவி வந்து நான் போட்டு குத்துறான். बलराज भैया। இவரை பார்த்தாலே நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துடும்ல, என்னவோ கெட்டது பண்ண போறாரு. बलराज तेरी इतनी जुर्रत? தரா இவன் வந்து நான் போட்டு குத்துறான். ये तो हमें पूछना चाहिए मासी, क्या खत्म कर दो सबको। இன்னும் போலியாடா சின்ன ரூம் ஒன்று இல்லை அதில் வச்சு வச்சுட்டாங்க. எது சொன்னாலும் கத்தாது எது நடந்தாலும் அது பின்னாடி வெளியே போயிட்டு இருந்தேன். அதை பார்த்து வச்சு நான் உங்களுக்கு யாரடா கொலை போகிறான்? வெளியே इसका क्या करना है? छोड़ दे बुढ़िया को। क्यों? जब तूने इस बच्चे को नहीं छोड़ा जिसका जन्म भी नहीं हुआ था, तो इस बुढ़िया को क्यों छोड़ रहा है जो ऐसे ही मरने वाली है? पर अगर तुझे लगता है कि इस रात के अंधेरे में कोई कुछ देख नहीं रहा, चीखों के शोर में कोई कुछ सुन नहीं रहा, तो इतना याद रखना, उसकी आंखें सब देख रही है, वो सब सुन रहा है इस वक्त भी। பாவி बाकी तुम खुद से जाकर बता देना। இதுதான் அந்த கார்டு போட்டாங்க. நாலு வர அந்த பையன் தூங்கிட்டான் போலுது. எல்லாரும் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கலாம் கிடையாது. मैं हूं ना, तो बिल्कुल मत डरो, मैं हूं ना सर। அச்சோ குண்டு பட்டுக்குது போலடா. அந்த ஒரு 3 டாட் வந்துச்சு. சொல்லவும் முடியாது. அவ்வளோதான் கன்ஃபார்ம். பிருத்திவிராஜ். அவர்தான் அது பிருத்திவிராஜ். அப்போ தெரிஞ்சுது. அந்த அளவு வெறி வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இருந்துருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆமாம் ஆமாம் லாலேட்டனோட பிரபாஸை கூட்டின்னு வரேன் நான். நெடும்பள்ளி இந்த பாட்டு தான்டா சொன்னேன். ஐயோ കാർത്തിക് കുറേ പ്രാവശ്യം വിളിച്ചിരുന്നു. இவர் இருந்தாரா ஹாஸ்பிட்டல்? லாங்குவேஜ்ல வந்து கேமியோ பண்ணுகிறாருன்னு நினைக்கிறேன். അത്യാവശ്യമായിട്ട് കാര്യം അറിയാനുണ്ട്. കുറച്ച് നാളായിട്ട് ഡാർക്ക് വെബിൽ കറങ്ങി அந்த കണ്ടിന്യൂഷൻ அப்படியே ഈ ബൽദേവിന് എന്താണ് കേരളത്തിൽ പെട്ടെന്ന് ഇൻട്രസ്റ്റ്? ഓ ഗോവർദ്ധൻ ഈ ബാറ്റ്മാൻ വിജിലാന്റിസത്തിന് കൂടെ പിടിക്കാനുള്ള റോബിൻ അല്ല. ഞാൻ സെൻട്രൽ IBയിലെ ഒരു എക്സിക്യൂട്ടീവാണ്. എന്നോട് ഞാനൊരു കാര്യം ആവശ്യപ്പെട്ടിരുന്നല്ലോ, അതെന്തായി? സ്റ്റീഫൻ വേർ ഇസ് ഹി നൗ? സ്റ്റീഫനെ കുറിച്ച് തനിക്ക് എന്തെങ്കിലും ഇൻഫർമേഷൻ കണ്ടെത്താൻ പറ്റും? Yes, I'm on it, Karthik. I assure you, എത്രയും പെട്ടെന്ന് I'll find something. You'll be the first person to know. This is important. എനിക്കറിയണം എന്താണ് ബൽദേവിന് പെട്ടെന്ന് കേരളത്തിലൊരു താല്പര്യം. അയാൾ ഇങ്ങോട്ട് വരുന്നു എന്ന് കേൾക്കുന്നു. ഞാനൊന്ന് അന്വേഷിക്കട്ടെ. அவர்தான் പിന്നെ ഗോവർദ്ധൻ பல்தேவ் பையா பல்தேவ் ராஜ்னு இது வந்து സർവൈലൻസ് സ്കാനിൽ പെടും. இன்னும் நம்ம இதுதானே பார்த்துனுக்குறோம். ம் லாலேட்டன் மூவி தானே பார்த்துனுக்குறோம். நானும் வந்துட்டேன். நாளைக்கு நான் காணும் വേറെ പ്ലോട്ടാ അപ്പനെ പോലെ തൊട്ടതിനും പിടിച്ചതിനൊക്കെ രാജിക്കത്തോട്ട് വന്നാൽ എങ്ങനെ? വർമ്മ സാറേ, 10-35 കൊല്ലമായിട്ട് കതറിടുന്ന ഒരാളാണ്. ഈ കതറിട്ട് വരുന്നവരെല്ലാം വരുമ്പോഴേ പഠിച്ചു വരുന്നൊരു കലയുണ്ട്.
കാര്യങ്ങൾ വളച്ചു പറയുക. എനിക്കത് വശമില്ല, അതുകൊണ്ട് തെളിച്ചു തന്നെ അങ്ങ് പറയാം. കയ്യിലേൽപ്പിച്ചിട്ട് സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളി എങ്ങോട്ടോ പോയപ്പോ ശരിയായ ദിശയിലേക്ക് നയിക്കപ്പെടുമെന്ന് വിമൽ നായർ ഈ പാർട്ടിയെ എങ്ങോട്ട് എത്തിക്കുമായിരുന്നോ അങ്ങോട്ട് തന്നെയാണ് നമ്മുടെ പോക്ക്. NPTV ഒഴിച്ച് ഈ നാട്ടിലെ എല്ലാ ചാനലുകളും കഴിഞ്ഞ കുറെ നാളായി വിളമ്പുന്നത് ജതിൻ രാംദാസിന്റെ അഴിമതി കഥകളാണ്. മതിയായി. അയാളെ കുറ്റം പറയാൻ പറ്റുമോ സാറേ? ഇതിപ്പോ ഒരു രാജഭരണം പോലെ ആയല്ലേ. ജതിൻ രാമദാസ് പറയുമ്പോ കേട്ടോണം, അവൻ പറയുന്നത് മാത്രമേ കേൾക്കാവൂ. പറയുന്നതെല്ലാം വെള്ളം തൊടാൻ നമ്മൾ അങ്ങ് മെഴുകുകയും വേണം. PKRന്റെ കാലത്ത് IUF പ്രാഥമിക അംഗത്തുള്ള ഒരുത്തനെ പോലും അറിയാമായിരുന്നു PKR എന്താണ് പറയാൻ പോകുന്നതെന്നും ചെയ്യാൻ പോകുന്നത്. ഇതൊരുമാതിരി അങ്ങേരുടെ മോൻ തന്നെ. ജതിൻ രാമദാസ് IUFന്റെ പാർട്ടി നേതാവും ഈ സംസ്ഥാനത്തിന്റെ മുഖ്യമന്ത്രിയുമാണ്. അങ്ങനെ ഒരാളെ അവൻ ഇവൻ എന്നൊക്കെ വിളിച്ചല്ല അഭിസംബോധന ചെയ്യുന്നത് കേട്ടോ. ഓ, ഇതാണ് IUF. ഇപ്പം അവരച്ഛനും മക്കളും, നമ്മൾ നായിൻ്റെ മക്കളും. അവന് പിള്ളക്കൊഴുപ്പ് കൂടുതല. അത്യാവശ്യം ഹവാല ഇടപാടുകളും. കമ്മീഷൻ വാങ്ങിയ സ്ഥിതിക്ക് ഇനി നെടുമ്പള്ളിയിലെ ചെക്കിടാൻ പണിയാതിരിക്കാൻ പറ്റത്തുമില്ല. താൻ പറയുന്ന പോലെ എന്തെങ്കിലും കെടുകയും കാണിക്കൂ. IUFനൊരു തട്ട് കിട്ടുന്നത് നമുക്ക് നല്ലതാണെങ്കിലും അതേതരത്വത്തിന്റെ ആകപ്പാടെയുള്ള ഒരു കച്ചിത്തുരു. എൻ്റെ പൊന്നു സഖാവ്, ഈ പറയുന്ന ദുഃഖമൊന്നും സഖാവില്ലെന്ന് എനിക്കും അറിയാം. സഖാവിന് നമുക്ക് വേണ്ട നൽകി ഇന്ന് നല്ല നാളെ കിട്ടില്ല. അല്ല, രാംദാസിന്റെ മകൾക്ക് ഇതിൽ അഭിപ്രായം எல்லாரும் வரவங்க லாலிட்டு வர மாட்டாரு. இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு. அட்லீஸ்ட் டோவினோனாச்சு காட்டுவாங்கன்னு பார்த்தேன். நல்ல வேலை மஞ்சு. സോളിറ്റ്യൂഡ് എന്നെ പല പാഠങ്ങളും പഠിപ്പിച്ചിട്ടുണ്ട്. പറയേണ്ട കാര്യം പറയേണ്ട രീതിയിൽ പറയേണ്ട സമയത്ത് തന്നെ പറഞ്ഞില്ലെങ്കിൽ ഒരു പെണ്ണിന് ഒരു സ്ത്രീക്ക് അവൾ ജീവിച്ചിരുന്നു എന്ന് അടയാളപ്പെടുത്താൻ ചിലപ്പോൾ കഴിയാതെ പോകും. സ്ത്രീകൾ സംസാരിക്കേണ്ട കാലമാണിത്. സ്ത്രീകളാൽ അടയാളപ്പെടേണ്ട കാലഘട്ടമാണിത്. ഈ DET ഇവന്റ് ഓൺ വിമൻസ് റെനേസാൻസ് ഇത് ഇനോഗ്രേറ്റ് ചെയ്യാൻ പറ്റിയ ആള് ഞാൻ തന്നെയാണോ എന്ന് എനിക്കറിയില്ല. പറഞ്ഞു ഞാൻ വന്നു. Thank you and wishing every single one of you all the best. എഴുതി തന്നത് ഞാനായതുകൊണ്ട് വേർഡ്സിന്റെ ക്രെഡിറ്റ് ഞാൻ എടുക്കും. പക്ഷെ അമ്മയുടെ മോഡുലേഷൻ തീരെ ശരിയായില്ല. പഞ്ച് ഡയലോഗ്സ് പറയുമ്പോൾ കുറച്ചൊരു കോൺഫിഡൻസ് വേണ്ടമ്മ. അപ്പൂപ്പനെ പോലെ. ഈവൻ ജതിന്റെ സ്പീച്ച് കേട്ടിട്ടില്ലേ? ഹലോ അരുന്ധതി മാം, CMന്റെ നാളത്തെ പബ്ലിക് മീറ്റിംഗിന്റെ അജണ്ട എന്താണെന്ന് എന്തെങ്കിലും ഇൻഫർമേഷൻ ഉണ്ടോ? പാർട്ടി സർക്കിൾസിലും മീഡിയയിലും പല റൂമേഴ്സും കറങ്ങി നടക്കുന്നുണ്ട്. അതൊന്ന് സബ്സ്റ്റാൻഷിയേറ്റ് ചെയ്യാൻ പറ്റിയിരുന്നു ഞങ്ങളുടെ ടീമിനൊന്ന് എനിക്കറിയില്ല. ഇതൊക്കെ ജതിനോട് തന്നെ ചോദിക്കുന്നതാണ് നല്ലത്. ഓ ഓക്കെ മാം. ஒரே ஷாட் இதில் வந்தாங்கல்ல, ட்ரெயிலரில் வந்தாங்க. இந்த GTAல சொல்லிருமா அந்த பிராண்ட் மாதிரி இருக்கும். அந்த பிராண்ட் கிடையாது. നമ്മുടെ സംസ്ഥാന NPTV NDTV നിങ്ങളോട് സംസാരിക്കാൻ ക്ഷണിച്ചു കൊടുക്കും. அவர் சொன்னார்ல, எனக்கு மட்டும் 2 படம் ரிலீஸ் ஆகுது அப்படி. ഓ, വീരതിരസുരൻ, എമ്പുരാൻ. അഖണ്ഡ ശക്തി മോർച്ചയെ നോക്കി ഇത്രനാൾ ചിരിച്ചവർ, ഇത്രനാൾ കൂവിയവർ, ഈ കേരള ദേശത്ത് അഖണ്ഡ ശക്തി മോർച്ചയുടെ ചവച്ചു വീഴുന്ന പകലുകളാണ് നാളെ മുതൽ നമ്മൾ കാണാൻ പോകുന്നത്. കഴിഞ്ഞ തവണ കേരള നിയമസഭയിൽ 35 സീറ്റ് ഞങ്ങൾ കൊയ്യുമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ കേരളം ഞങ്ങൾ പറയുന്ന ആൾ ഭരിക്കുമെന്ന് ഞാൻ പറഞ്ഞു. പിന്നിൽ നിന്ന് കുത്തിയാൽ ഇല്ലാതാക്കിയവരുടെയും യൂട്യൂബിന്റെയും ഫേസ്ബുക്കിന്റെയും ചുമരുകൾക്ക് പിന്നിലിരുന്നുകൊണ്ട് ട്രോളും മീമും ഇട്ട് നമ്മളെ നോക്കി കാറി ചിരിച്ചവരുടെയും ചിരി ഉടൻ തന്നെ രാത്രി പോലെ കറക്കും. കേരളത്തിലെ കപട മതേതരവാദികൾ ഞെട്ടിത്തരിക്കാൻ പോകുന്ന ഒരു വാർത്ത നമ്മൾ ഉടൻ തന്നെ കേൾക്കും. Hi Jathin. Hey, hi. How are you? I'm good. എന്തായി നിന്റെ കൊളംബിയ യൂണിവേഴ്സിറ്റി അഡ്മിഷൻ? അപ്ലൈ ചെയ്തിട്ടുണ്ട്. Waiting. Fingers crossed. I'm sure you'll get through. You guys talk. എനിക്ക് 1-2 മെയിൽ അയക്കാനുണ്ട്. ഒഫീഷ്യൽ റെസിഡൻസിലേക്കുള്ള വഴിയൊക്കെ CMന് ഇപ്പോഴും ഓർമ്മയുണ്ടോ? നെടുമ്പള്ളിയിൽ ആക്റ്റീവാണ് അല്ലേ? അച്ഛനെ PKR ആക്കിയ നാടല്ലേ. അവർ വിളിച്ചു, ഞാൻ പോകാമെന്നേറ്റു. ഇത് എനിക്കും പാർട്ടിക്കും എതിരെയുള്ള മാവോയിസ്റ്റ് സപ്പോർട്ടുള്ളൊരു നീക്കമാണെന്ന് ചേച്ചിക്ക് അറിയാമോ? അതെനിക്കറിയില്ല, പക്ഷെ അവർ പറയുന്നതിൽ കാര്യമുണ്ടെന്ന് എനിക്കറിയാം. അപ്പോൾ നീയും എനിക്ക് അഗൻസ്റ്റ് ആണ്. നീ ഇരിക്കും, ഞാൻ കോഫി എടുക്കാം. പോയിട്ട് കുറച്ച് മീറ്റിംഗ്സ് ഉള്ള വാർണിംഗ് കൊടുക്ക വന്നിരാ. CMന്റെ തിരക്ക് ആദ്യമായിട്ടല്ല. വാർണിംഗ് தான் കൊടുക്ക വന്നിരാ അക്കാതി. എന്ന് മുതലായി ഈ ഹാബിറ്റ്? പണ്ട് കോളേജിൽ സ്മോക്കിംഗ് ഉണ്ടായിരുന്നു, ഇടയ്ക്ക് നിർത്തി, ഇപ്പൊ വീണ്ടും തുടങ്ങി. ജാക്ലിൻ ഞാൻ വന്ന കാര്യം പറയാം. നാളെ ഞാനൊരു വലിയ അനൗൺസ്മെന്റ് നടത്താൻ പോവാണ്. എന്താണെന്ന് ഇപ്പോൾ ചോദിക്കരുത്. അതെന്തായാലും
അതിനെതിരെ ആര് പ്രതികരിച്ചാലും ചേച്ചിയുടെ ഭാഗത്തുനിന്ന് പബ്ലിക്കായ ഒരു കമന്റ് ഉണ്ടാവരുത്. നീ എടുക്കുന്ന തീരുമാനം എന്തായാലും PKR രാഷ്ട്രീയത്തിൽ പാലിച്ചിരുന്ന ചില ബേസിക് പ്രിൻസിപ്പിൾസ് ഉണ്ട്. അതിനെതിരല്ലാത്തടത്തോളം കാലം ഞാനൊന്നും പറയില്ല. പ്രിൻസിപ്പിൾസ്, സമത്വം, സാഹോദര്യം, മതേതരത്വം. ചേച്ചി, കഴിഞ്ഞ 5 വർഷം കൊണ്ട് ഞാൻ പഠിച്ചൊരു പാഠമുണ്ട്. ഇവിടെ ഒരു മതമൈത്രി ഒരുത്തനും ആഗ്രഹിക്കുന്നില്ല. അവസരം കിട്ടുമ്പോഴൊക്കെ മതങ്ങളെ തമ്മിലടിപ്പിക്കാനും സെക്യുലറിസത്തിന്റെ പേരിൽ മതങ്ങളെ പ്രീണിപ്പിക്കുവാനുമാണ് അച്ഛൻ അടക്കമുള്ള എല്ലാ രാഷ്ട്രീയക്കാരും ശ്രമിച്ചിട്ടുള്ളത്. Why do you still hate him so much? ഒരു മകൻ സ്വന്തം അച്ഛന്റെ ചിത കൊളുത്താൻ വന്നില്ലെങ്കിൽ അതിന് 2 കാരണങ്ങളുണ്ടാവാം. ഒന്ന്, ദ ഫാദർ ഹേറ്റഡ് ഹിസ് സൺ. 2, ദ സൺ ഹേറ്റ്സ് ഹിസ് ഫാദർ. ഇവിടെ രണ്ടും ഉണ്ട്. വേറെ ആരൊക്കെയോ പറയുന്നത് കേട്ട് അനുസരിക്കാൻ വേണ്ടി മാത്രം പേരിനുള്ള മുഖ്യമന്ത്രി കസേരയിൽ ആജീവനാന്തകാലം ഇരുന്നോളാന്ന് ആർക്കും വാക്ക് കൊടുത്തിട്ടില്ല. നമസ്കാരം. 5 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് PK രാംദാസിന്റെ മകൻ എന്ന ഏക മേൽവിലാസത്തിലാണ് ഈ പാർട്ടിയുടെ നേതൃസ്ഥാനം ഞാൻ ഏറ്റെടുത്തത്. അന്ന് ഞാൻ നിങ്ങൾക്ക് തന്നൊരു വാക്കുണ്ട്. വരാൻ പോകുന്ന ഇലക്ഷനിൽ IUF ജയിക്കുമെന്ന്, നമ്മൾ ജയിക്കുമെന്ന്. ആ വാക്ക് ഞാൻ പാലിച്ചു. പക്ഷേ ഈ സംസ്ഥാനത്തിന്റെ മുഖ്യമന്ത്രി കസേരയിൽ ഞാൻ ഇരിക്കുന്ന ദിവസം തൊട്ടാണ് യഥാർത്ഥ പരീക്ഷണം തുടങ്ങുന്നതെന്ന് അന്ന് ഞാൻ തിരിച്ചറിഞ്ഞിരുന്നു. PK രാംദാസ് ബാക്കി വെച്ചിട്ട് പോയ ഈ യുദ്ധത്തിൽ ഈ പാർട്ടിയെയും ഈ സംസ്ഥാനത്തിനെയും നിരന്തരം തളർത്താൻ ശ്രമിച്ചുകൊണ്ടിരുന്നത് മുന്നിൽ നിന്ന് പൊരുതിയ ശത്രുക്കളായിരുന്നില്ല. എനിക്ക് പിന്നിലും എന്നോടൊപ്പവും IUF-ലെ എന്റെ സഹപ്രവർത്തകർ തന്നെയാണ്. ഈ നാടിനെയും നാട്ടുകാരെയും എന്നോ ഉപേക്ഷിച്ചു പോയ ആരുടെയോ ആജ്ഞകൾക്കനുസരിച്ച് ഒരു സംസ്ഥാനം ഭരിക്കുന്ന രാഷ്ട്രീയ പ്രസ്ഥാനം പ്രവർത്തിക്കുന്നു. 5 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് നിങ്ങൾക്ക് മുന്നിൽ ഞാൻ ഒരു അഴിമതിരഹിതമായ സ്വജനപക്ഷപാതം കാട്ടാത്ത ഒരു സർക്കാർ നിങ്ങൾക്ക് തരുമെന്ന്. നിർഭാഗ്യവശാൽ എനിക്കോ IUF-നും അത് സാധിച്ചിട്ടില്ല. ആ പ്രതിജ്ഞ നിറവേറ്റാൻ അച്ഛന്റെ സ്മൃതി ദിനത്തിൽ ഇന്ന് നിങ്ങൾക്ക് മുന്നിൽ ഞാനൊരു തീരുമാനമെടുക്കുകയാണ്. ജതിൻ രാംദാസ് IUF വിടുന്നു. പകരം അച്ഛന്റെ മകനായി നിങ്ങളുടെ ഓരോരുത്തരുടെയും മകനും അനുജനും സുഹൃത്തുമായി നിലകൊള്ളാൻ ഇന്ന് ഞാൻ ഒരു പുതിയ പാർട്ടിക്ക് ജന്മം കൊടുക്കുകയാണ്. IUF PKR. വരാൻ പോകുന്ന തെരഞ്ഞെടുപ്പിൽ IUF PKR ഒരു പുതിയ മുന്നണിയായി മത്സരിക്കും. PK രാംദാസിന്റെയും ഈ നാടിന്റെയും ആത്മാവും ആഗ്രഹങ്ങളും ഉൾക്കൊണ്ട് ഒരു പുതിയ സർക്കാർ നമ്മൾ രൂപീകരിക്കും. ഇന്ന് കേരളം രാഷ്ട്രീയമായി ഒറ്റപ്പെട്ട ഒരു തുരുത്താണ്. ഈ രാജ്യത്തിന്റെ പൊളിറ്റിക്കൽ ലാൻഡ്സ്കേപ്പ് ഒരു പ്രാധാന്യവുമില്ല, ആർക്കും വേണ്ടാത്ത ഒരു ചെറിയ സംസ്ഥാനം. എന്നാൽ കേരളത്തിലെ പഴകിയ മുന്നണികളെ പോലെ ഈ സംരംഭത്തിൽ മുന്നോട്ടുള്ള യാത്രയിൽ IUF PKR. அம்மா நினைக்கிறேன் 45 minutes. யார் படம் பாக்குறோம்னே தெரியும். விவேக் ஓபரை சாவலியா வரான். പ്രസ്ഥാനത്തിന്റെ കൈപിടിച്ച് നടക്കാൻ ഈ നാടിന്റെ വഴികാട്ടിയായി നമ്മെ നയിക്കാൻ നമുക്കൊപ്പം അണിചേരുന്ന എന്റെ സുഹൃത്തും ഗുരുതുല്യനുമായ വ്യക്തിയെ ഞാൻ ഈ വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. സുഹൃത്തുക്കളെ, அதான் இவர் கேட்டாரா? இப்போ சுரேஷ் பார்ட்டி மொக்கையாடுமே. அவங்க ஏதோ பிளான் ஆமாடா பிளான் பண்ணிருக்காங்க. ஏதோ டேங்க் பண்றாங்க. அட்டாக் இன்டைரக்ட் அட்டாக். லாலெட்டின் ட்ரோன் பார்த்தா ஓ அப்படியே குடியுமா? ஓகே, இது எதிர்பார்க்கலடா. டொயினோ தான் வில்லனா படுத்துவே. கர்த்தரே, நான் பாகுபலி மாதிரி. ஏன் சூரஜோட ஃபிளாக் காட்டுனுறாங்க? அதான்டா இன்டைரக்டா இவ்வளவு நேரம் வந்துட்டு இப்போ அப்படியே ரைஸ் ஆறாங்க பாரு. கொடி எல்லாமே இந்தியா கொடி தாண்டி இவங்க வந்துட்டாங்க பாரு. இந்தியா கொடி இல்ல, அது IUF அடிக்கும். ஃபுல் காலி. இதுதான் சீக்ரெட்டா வச்சிருந்துக்கிறாரு. மென்டார் வேறையாம. ஜெய் ஸ்ரீராம். சோ இப்போ வந்து சூரஜ் பார்ட்டியும் இவர் பார்ட்டியும் எல்லாம் ஒண்ணுதான். அதான் நீ உள்ள நான் வெளியே அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க போல. இப்போதான் ரிவீல் ஆயிடுச்சு எல்லாம். அதான் இப்போதான் ரிவீல் ஆயிடுது போல. மங்காத்தா கிளைமேக்ஸ் மாதிரி இப்பதான் போட்டுக்கிறாங்க. சொல்லப்போனால் இது 1/2 hour வந்திருக்கும். அந்த இது இல்லைன்னா சொல்கிறேன், கரெக்டாக போயிருக்கு. அந்த இன்ட்ரோ சீக்வன்ஸ் மட்டும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிருக்காங்க. நார்த்து இது காட்டினது. தலைவரே, நம்ம நினைச்சது நடக்கல தலைவரே. இவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாதுல்ல அந்த இது. இப்போதான் வந்து பார்க்க போகிறது. ஆனால் இவருக்கும் பிருத்திவிராஜுக்கு இந்த கனெக்ஷன் இருக்கா? அதுலடா 4th wall பிரேக் பண்றானா? ஓல்ட் லெட்டர் ஸ்டீஃபன் நெடும்பல்லி. அது சொன்னா புரியாது. கொஞ்சம் കോഡ് വെച്ചത്. ആഹാ, ഇൻട്രോ തന്നെ ഇത്. വലിയ ഗൂഢാലോചനയാണ് നമ്മുടെ സംസ്ഥാന രാഷ്ട്രീയത്തിൽ ഇപ്പോൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇന്ത്യൻ രാഷ്ട്രീയത്തിൽ ഒരു സ്ഥാനവും വഹിക്കാത്ത, എന്നാൽ ASM എന്ന ഇന്ത്യൻ രാഷ്ട്രീയത്തിലെ ഏറ്റവും വലിയ രാഷ്ട്രീയ പാർട്ടിയുടെ 3 രാജഗുരുക്കന്മാരിൽ ഒരാൾ ബാബാ ബൽദേവ് എന്തിനീ കൊച്ചു കേരളത്തിൽ ജതിൻ രാംദാസുമായി കൈകോർക്കണം? அவங்க வருவாங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக வருவாங்கிறது இவருக்கு ட்விஸ்ட் അറിയില്ല.
പക്ഷേ എന്നും പ്രാർത്ഥന ആദ്യം തെളിയുന്നത് അവന്റെ മുഖമാണ്. എവിടെയാണെങ്കിലും അവന് സമാധാനം ഉണ്ടാകട്ടെ. ചരിത്രത്തെ സൂക്ഷിച്ച് നിരീക്ഷിച്ചാൽ ഒരു കാര്യം നമുക്ക് മനസ്സിലാവും. എല്ലാ വലിയ പതനങ്ങൾക്ക് ശേഷം മനുഷ്യർ പറയുന്ന വാക്യങ്ങൾ ഒരുപാട് കണ്ടുവരുന്ന രണ്ട് ചെയ്യാമായിരുന്നു, ചെയ്യണമായി, കുഡ് ഹാവ്. ഈ രണ്ടിലും പതുങ്ങിയിരിക്കുന്ന ഉച്ചരിക്കപ്പെടാത്തൊരു അക്ഷരമുണ്ട്. അതിന്റെ മൗനമാണ് ഈ വരാൻ പോകുന്ന വലിയ വിപത്തിന് പിന്നിൽ. ആൻഡ് ദാറ്റ് ലെറ്റർ ഈസ് എന്താണ്? പണ്ടൊരിക്കൽ സ്റ്റീഫനെ വിളിച്ചൊരു പേരാണ്. സോ സ്റ്റീഫൻ, if you're out there, if you're listening to this, come back. Save your land. Save God's own country. അന്തിക്രിസ്തു പിതാവിന്റെയും പുത്രന്റെയും ഇടയിൽ വിരിഞ്ഞ ഇരുട്ടിന്റെ പൂവ്, തമോഗോളങ്ങളുടെ എമ്പുരാൻ ലൂസിഫർ. இது போட வராங்க. ரெண்டாவது பல்ப் ஆயிட்டு பார்க்கும்போது இல்லை, அதுக்கு முன்னாடி வேறு பேசிட்டு வேற ஏதாவது நைஜீரியன் பாஷையா? மத்ராசப்பட்டினத்தில் இல்லை அவனாது சிங்கிள் டேக்கா? Wait, let's not take a chance. Handcuff me. என்னடா இது? Let's not take a chance. Handcuff me. தெரியலையே. அதான் ட்விஸ்ட். ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா நான் உள்ள போகும்போது டப்புன்னு மாறி நாடா நீ ஒரு ஊரா காட்டினீங்க. லானெட்ல காட்ட மாட்டேன். ஒரு ஃபக் ஆஃப் அப்படி சொல்லுறாரு. போரிஸ் ஓலிவா அவரே தான் இது பண்ணிடுது. நம்ம இதுல தான் ஃபன் பண்ணிருப்பாங்க. This is the largest single shipment they've ever moved. It could be worth $1 billion or more. We believe they're using Senegal as a transit zone to Europe. Origin of the drugs? Latin America. That's the corridor. McCarthy has been taken as a human shield. It is on. ஓ, அவனை வந்து இதுவாக வச்சு கூட்டு போகிறாங்க. ஆனால் அது அவரோட ஜாப்புன்னு தெரியாது போல. Who do we have on the ground? அது தெரியலையே. லண்டன்லேருந்து பார்க்குறாங்க வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. முக்கியம் இப்படி இது தியேட்டரில் ஓடணும். இல்லை கட்டேன் லாலெட்டி ஃபேனை பார்க்கும்போது டென்ஷனாகும். எங்கடா எங்கள் தலைவரை காணாடு. இதெல்லாம் இங்கே ரஜினியை வச்சு இந்த மாதிரிலாம் இவங்க தான் அந்த ஆண்ட்ரியா. இதெல்லாம் ரஜினி வச்சு உள்ளார காட்ட அந்த ஸ்கிரீனை கிச்சிட்டு இருப்பாங்க. டென்ஷன் ஆயிட்டாங்க. 2-3 சீன் வைக்கலன்னா கிச்சிட்டு இருப்பாங்க. Position and ready to engage. They'll be waiting for us on the other side of the border. Don't worry, man. Guinea might be theirs, but Senegal is all ours. சைடுல இவர் வேலையை பார்த்துறாரு போல. இல்ல சைடுல அஜித் வந்து நான் ஏகே வராராம். வைஃபை காணோம். கை காட்டி சார் என் வைஃப் இதான் போனாங்க. ஏங்க என் வைஃபை பாத்தீங்களா? விளையாடாதீங்க சார் சொல்றேன். Something's wrong. They should have made it here by now. Do we have anything on the drones? Negative, sir. அவர் அதுலேருந்து வந்துட்டு இருந்தான்னு சொன்னார். அவர் வரல பொழுது அந்த கூட இன்னொருத்தன் தானே. என்னது குரேஷி கேங்கில் குரேஷி அது வந்து ரெண்டாவது இருக்காருல்ல அந்த சைடில். அதான் நீ சொல்கிறதும் கரெக்டு. வாய்ப்புகள் உண்டு. லூசிஃபர் இப்போ பேப்பர் நன்றி தான். பேர் ஏதோ வரும்ல இந்த ஹெலிகாப்டர். அப்பாச்சியா? அப்பாச்சி. ட்ரோன் காலி போகுது. வேற உள்ள போச்சு ட்ரோன். போடுற பேப்பர் 1 hour. பித்ராஜ் இல்லைங்க. Please, no. Please. I've made a mistake.
I made a huge mistake, but please. I'm not one of them. I'm an Interpol officer. These men took me by force and held me against my will. ஓ இதனால தான் ரெண்டு டீம் போல மாட்டிக்கணும்னா இந்த மாதிரி சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு. MI6 is searching for me as we speak. அதனால தான் let's take no chances. அங்கே மாட்டலையாடா இங்கே நேற்றுக்கு ரேடரில் தெரிஞ்சிருக்கோம்ல. இந்த லண்டன் 3 சாப்பர் வருதுல்ல லொக்கேஷனுக்கு. அங்கே கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்தேன். This is your final warning, Kabuka. Next time, that bullet will be in your head. What bullet? Hello? இப்போ வைன் கிளாஸ் போடியோன்னு நினைக்கிறேன். ஓ ஏய் எக்ஸ்ட்ரா லிங்க் இருக்குடா லுங்கு. இப்போ ஓகேவா சீன் முடிஞ்சது. ஓகே அது இன்னும் டக்குன்னு இவரு டேரக்டர் லண்டனுக்கே வந்துட்டார் அவரு. கோட் பத்தில் பிரசாந்த் வர மாட்டா டக்குன்னு ஃபோன் எடுக்கல. நீங்கள் என்னோட லைவ் வீடியோக்கு கமெண்ட் கொடுக்கல வந்துட்டேன் சார். താൻ പണ്ട് എന്നോട് ചോദിച്ചൊരു വിഷയമാണ്. ഐ ഡോണ്ട് നോ ഇഫ് യു ആർ സ്റ്റിൽ ഇൻട്രസ്റ്റഡ് ഇൻ ദിസ് ഇൻഫർമേഷൻ ഓൺ ഖുറേഷി അബ്രഹാം. Yes, of course. I'm interested. What do you have? You will have complete access to McCarthy's entire database. You can find the necessary intel there. The new assignment is the Qureshi-Abraham nexus, to bring them down. ഈ ഡ്രഗ് കാർട്ടൽസ്, ജിഹാദി ഗ്രൂപ്പ്സ് ഇവരെല്ലാം ജനറലി കെയ്ക്കെതിരാണ്. ലാസ്റ്റ് 72 hours എപ്പോഴോ വെസ്റ്റ് ആഫ്രിക്കയിലെ ഒരു ഡ്രഗ് കാർട്ടലിനെതിരെ KA ഗ്രൂപ്പ് ഒരു ഓപ്പറേഷൻ എക്സിക്യൂട്ട് ചെയ്തു. അൺഫോർച്ചുനേറ്റ്ലി ആ ഓപ്പറേഷൻ്റെ ഇടയിൽ ദ KA നെക്സസ് കിൽഡ് an Interpol agent. അതുകൊണ്ട് ഇപ്പോൾ എല്ലാ വെസ്റ്റേൺ ഏജൻസീസിൻ്റെയും ഹിറ്റ് ലിസ്റ്റിൽ ടോപ്പ് പ്രയോറിറ്റി ഖുറേഷി അബ്രഹാം നെക്സസിനാണ്. This is personal for me. The Kabugas are a drug cartel, and Qureshi Abraham in their entire history has been against the drug trade. KA was after Kabuga and the drug shipment. Robert was only collateral. ആ ഫയലിൽ ഡാർക്ക് വെബിൽ തന്നെ അവൈലബിൾ ആയിട്ടുള്ള കുറച്ച് ഫീച്ചേഴ്സ് ന്യൂസ് ആർട്ടിക്കിൾസ് മാത്രമേ ഉള്ളൂ. ബട്ട് ദിസ് ഈസ് ഡീപ്ലി ക്ലാസിഫൈഡ്. ഇതിൻ്റെ ഉള്ളിലുള്ള ഫയൽസ് ആൻഡ് ഫോട്ടോഗ്രാഫ്സ് ടോപ്പ് ലെവൽ ഇൻഫർമേഷൻ ആണ്. ഹെവിലി എൻക്രിപ്റ്റഡ് ടു. ഒരിക്കൽ ഓപ്പൺ ചെയ്താൽ എവറി ഫയൽ വിൽ ഓട്ടോ ഡിലീറ്റ് വെൻ യു ക്ലോസ് ഇറ്റ്. Robert McCarthy was a friend, sir. He had been after the KA nexus for years now, and I know this. Even the image we're seeing now was first identified by Robert. He wasn't just collateral. Agent Menuhin, you may not be aware, but there is a new force at play. A larger nexus, maybe even more powerful than KA. Chinese in origin, called the Shen Triad. The agencies have a code name for them. Karthik, have you heard of the God Axis? What? God Axis, the Shen Triad. Why should I know this? Because the enemy of an enemy is a friend, Agent. ஸ்டார்டிங் சொன்னாங்கல்ல காட் ஆக்சஸ் வெர்சஸ் லூசிஃபர் இது நெக்ஸஸா. ஓகே ஏதோ கொண்டு போறாங்க. You get free reign over who spills what, but I gotta be ப்ளே careful. பண்ணும்போது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் I don't know, man. பேட்மேனா பேட் கேம் போறாரு. மியூசிக் அதே மாதிரி வருது. வைன் செல்லு. Hey Qureshi. Abraham. It's a joint operation with all agencies working hand in hand. The brief is to bring you down and take you out. What's your plan? You will see, Boris. You will see. The greatest trick the devil ever pulled was convincing the world he didn't exist. Let's meet. We have to end this war. I will come, but to the place and time of my choice. Tell me where. இதே ஸ்டோரி இங்க இருக்கு. மோகன்லால் இங்க இருக்கு. இன்னும் சிங்க் ஆகி வரல. ரிங்குது இது. உங்களுக்கு தான் தெரியாது இந்தியன் பாலிட்டிக்ஸ். இவர் இங்கே தான் இருக்கிறார்ல. എന്നെ ഞാനാക്കിയ നെടുമ്പള്ളിയിൽ 29 MLA സ്ഥാനം ഞാൻ ഒഴിയുന്നു. എന്നേക്കുമായി എൻ്റെ നാടിനെ നാട്ടുകാരെ വിട്ടുപോകുകയല്ലേ. പണ്ടാരോ പറഞ്ഞതുപോലെ എൻ്റെ മക്കളല്ല എന്നെ പിന്തുണച്ചത്. എന്നെ പിന്തുണക്കുന്നവരാരാണോ അവരാണ് എൻ്റെ മക്കൾ. നെടുമ്പള്ളിയിൽ ഇക്കുറി എനിക്ക് പകരം മത്സരിക്കുന്നത് എൻ്റെ അവകാശിയായ എന്നെ പിന്തുടരുന്നവരായ ആ നിലയിൽ എൻ്റെ മകനായ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളി. ரிங்கு போட்டிருக்காரா? அதான் ரிங்கு போய் இந்த ஃபோட்டோ தானே கை தூக்குவாங்க போல ரிங்கு இருக்கும் போல. ஆமாடா. அந்த போட்டுறாந்துக்கிறாரு அவர்.
മാട്ടിക്കിട്ട പങ്ക് എവിടെയാണെന്നോ എന്ത് ചെയ്യാണെന്നോ ആർക്കും അറിഞ്ഞില്ല. ഞാൻ തന്നെ ഫോണിൽ പോലും അവസാനമായിട്ട് സംസാരിച്ചത് ഒരു 4 കൊല്ലം മുമ്പാണ്. അതാണെങ്കിൽ വർമ്മ സാറിൻ്റെ കൂടെ ദേശീയ സമ്മേളനത്തിന് ബോംബെക്ക് പോയപ്പോൾ ആ റാവുത്തറുടെ ഫോണിൽ റാവുത്തർ, ഡാനിയൽ റാവുത്തർ, അയാളെ ഇടയ്ക്ക് വിളിക്കാറുണ്ടെന്നാണ് അന്ന് എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞത്. ഞാൻ റാവുത്തറായിട്ടൊരു മീറ്റിംഗ് അറേഞ്ച് ചെയ്യാം. നീ പറഞ്ഞത് ശരിയാണ്, അച്ചായം വരണം, വന്നേ പറ്റും. സ്റ്റീഫൻ എന്തിനു കാണണം? തിരിച്ചു വിളിക്കാം, തിരിച്ചു വരണമെന്ന് പറയാം. PKR പണിതുകൊടുത്ത IUF സ്റ്റീഫനെ ഏൽപ്പിച്ചിട്ട് പോയ ജത്തിൻ രാംദാസുമല്ല ഇപ്പോൾ കേരളം ഭരിക്കുന്നത്. ഇനിയും വൈകിയാൽ ആർക്കും രക്ഷപ്പെടുത്താൻ പറ്റാത്ത വിധം ആ നാടത് പതിക്കും. സ്റ്റീഫൻ തിരിച്ചു വരണം, അത് എനിക്ക് നേരിട്ട് പറയണം. ഗോവർദ്ധന് എന്തെങ്കിലും ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് ഉണ്ടോ? വാട്ട്? ഹാർട്ട് കണ്ടീഷൻസ്, BP, സ്ഥിരമായി കഴിക്കുന്ന മരുന്നുകൾ, അങ്ങനെ എന്തെങ്കിലും? ഇല്ല. വൈ? സ്റ്റീഫനിന്റെ സമ്മതി വാങ്ങുന്നത് ഈ 540 ഞാൻ പറയാതെ എനിക്കെതിരെ സെൻട്രൽ ഏജൻസി ഫയൽ ചെയ്തിട്ടുള്ള എല്ലാ കേസുകളും മാറ്റി IUF PKRന്റെ അടുത്ത 5 വർഷത്തേക്കുള്ള ഫണ്ട് അതിന് ചേർത്ത് Munna, 2 बड़े कंटेनर टर्मिनल, 4 इंटरनेशनल एयरपोर्ट, 600 किलोमीटर समंदर का किनारा और राजनीति टुकड़े बर्बाद. यही सही मौका है. इलेक्शन में तुम खड़े हो रहे हो, मैंने हाथ उठाओ और हिलाओ, पब्लिक देखो. தமிழ் ரஷ்யா வந்துட்டு டோனி ஸ்டார் குடிப்பாரு. பச்சை தண்ணி கூட இல்லாம விட்டுட்டு வந்து சொல்லக்கூடாதுல்ல, அதனால இது ஓவர் டீகோடிங். இன்ட்ரோ சீன்லேருந்து எல்லாமே அவுட் ஃபோக்கஸில் காட்டினது தான். இப்போவும் இது சீன் தான் காட்டிடுறான். നമ്മുടെ മാൻഹാട്ടൻ കൊടുക്കുறான். 1.5 hours ആയിച്ചിരാ. സ്റ്റീഫൻ, നിങ്ങൾക്കൊരു കുഴപ്പമുണ്ട് ഗോവർദ്ധൻ. നിങ്ങൾ ആർക്കെതിരെയാണോ പൊരുതുന്നത് അവരുടെ തന്നെ കയ്യിലെ ഒരു ആയുധമാണ് നിങ്ങളെപ്പോഴും. ഒരിക്കൽ നിങ്ങൾ പോലും അറിയാതെ ഞാൻ നിങ്ങളെ ഉപയോഗിച്ചിരുന്നു. ഇന്ന് നിങ്ങളുടെ അറിവോട് കൂടി തന്നെ മറ്റാരൊക്കെയോ നിങ്ങളെ ഉപയോഗിക്കുന്നു. Tell me, Stephen, what are you hiding from the world? A lot. ഇന്റർനെറ്റിനും ഡാർക്ക് വെബിനും ഒക്കെ ഇതുപോലെ കണ്ണുമൂടിക്കെട്ടി ദിശ അറിയാതെ സഞ്ചരിക്കാൻ തയ്യാറാവണം. എന്നോട് ഗോവർദ്ധന് പറയാനുള്ള കാര്യങ്ങൾ ഞാൻ തന്നെ പറയട്ടെ. ജത്തിൻ രാംദാസ് വഴിതെറ്റിയിരിക്കുന്നു, ആരാലും തിരുത്താൻ പറ്റാത്ത രീതിയിൽ. ത്തിന്റെ സ്വന്തം നാടിനെ ആര് രക്ഷിക്കും എന്നറിയില്ല, ആരോടാണ് സഹായം ചോദിക്കേണ്ടതെന്നും അറിയില്ല. ദൈവപുത്രൻ തന്നെ തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ ചെകുത്താനെ അല്ലാതെ വേറെ ആരെ ആശ്രയിക്കാൻ അല്ലേ? സ്റ്റീഫൻ, നിങ്ങളും ഖുറേഷി അബ്രാം ഗ്യാങ് തമ്മിൽ എന്താണ് ബന്ധം? നിങ്ങളുടെ വരല്ല ഞാൻ കണ്ടൊരു മോതിരമുണ്ട്. ഒരു തവണ കൂടി ഞാൻ നിങ്ങളെ ഉപയോഗിക്കും. ബട്ട് ദിസ് ടൈം യു വിൽ പ്ലേ ദ ഗെയിം നോയിങ് മൈ റൂൾസ്. അറിയേണ്ടത് മാത്രം അറിയേണ്ട സമയത്ത് നിങ്ങൾ അറിഞ്ഞിരിക്കും. ഒരേ യെസ്, ബട്ട് ആൻസർ ദിസ് വൺ ക്വസ്റ്റ്യൻ. ഹു ആർ യു റിയലി? പല കാലങ്ങളിൽ പല ദേശങ്ങളിൽ പല ആളുകൾ എന്നെ പല പേരുകൾ. അതിലെനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടം ഗോവർദ്ധൻ എനിക്ക് തന്ന ഒരേ അർത്ഥമുള്ള ആ 3 പേരുകളാണ്. പാതാളത്തിന്റെ അധിനായകൻ, ജംറയിൽ കല്ലേറ് കൊള്ളുന്നവൻ, സ്വർഗത്തിൽ നിന്ന് പുറന്തള്ളപ്പെട്ടവൻ, മഹിരാവണൻ, ഇബ്ലീസ്, ലൂസിഫർ. ഗോഡ് ഡാം ഇറ്റ് കാർത്തിക്, നിങ്ങളൊരു CIB ഓഫീസറല്ലേ? സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിയുടെ വെയർബോട്ട്സ് കണ്ടുപിടിക്കാൻ നിങ്ങൾക്ക് പോലും ഒരു തേർഡ് റേറ്റ് ഹാക്കറുടെ ആവശ്യമുണ്ടോ? Sir, you're wrong. ലോകത്തുള്ള എല്ലാ ഏജൻസീസും ഗോവർദ്ധനെ പോലെയുള്ള സെർച്ച് ഡോഗ്സിനെ ഉപയോഗിക്കാറുണ്ട്. പലപ്പോഴും ഞങ്ങൾക്കാർക്കും സഞ്ചരിക്കാൻ പറ്റാത്ത വഴികളിലൂടെ, ഞങ്ങൾക്കാർക്കും കണ്ടെത്താനാവാത്ത ഇൻഫർമേഷൻ ഇവരെ പോലുള്ള ആൾക്കാരാണ് പിക്കപ്പ് ചെയ്യുന്നത്. ആൻഡ് ഓൾസോ ദ മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻറ്റ് തിങ് ഇസ് 5 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളി ഈ നാട് വിട്ട് എങ്ങോട്ട് പോയപ്പോൾ അവസാനമായി കോൺടാക്ട് ചെയ്തത് ഗോവർദ്ധനെയാണ്. സോ ഹീസ് എ ബെസ്റ്റ് ബെറ്റ്. പക്ഷേ എനിക്ക് മനസ്സിലാവാത്തത്, പണ്ടെപ്പോഴോ കേരള രാഷ്ട്രീയത്തിൽ വെറും ഒരു MLA മാത്രമായിരുന്ന ഒരാൾ, അയാളെ എന്തിനാണ് സാർ ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? പ്രത്യേകിച്ച് ബൽദേവിനെ പോലുള്ള ഒരാളുടെ സപ്പോർട്ട് സാറിനുള്ളപ്പോൾ. ഒരു സർനെയിമിനപ്പുറം ഒരു പൊളിറ്റിക്കൽ ലീനിയേജും ഇല്ലാത്ത എന്നെ എവിടെ നിന്നോ കൊണ്ടുവന്ന് കേരളത്തിന്റെ മുഖ്യമന്ത്രി കസേരയിൽ ഇരുത്താമെങ്കിൽ നമ്മളറിയാത്തത് എന്തോ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിയുടെ കഥയിലുണ്ട്. ഈ സംസ്ഥാനത്തിലെ എല്ലാ രാഷ്ട്രീയ മുന്നണികളും ഒരുപോലെ ഭയന്നിരുന്ന ഒരു പൊളിറ്റിക്കൽ ഫോഴ്സായിരുന്നു സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളി. ഞാൻ ഇത്രയും വലിയൊരു പൊളിറ്റിക്കൽ ഡിസിഷൻ എടുക്കുമ്പോൾ അതിനെ തടയിടാൻ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളി ഉണ്ടാകില്ല എന്നെനിക്ക് ഉറപ്പ് കിട്ടണം. So tell Baldev, I want a guarantee that Stephen Nedumpally will not be a part of this equation ever again. இப்போ வண்டானால அவர் பின்னாடி போயிடுவாங்களா அந்த IUF? ஏன்னா அவரும் அவங்க இவரோட தொழிலோட அப்பாவும் என் பையன் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
shit. தெரியுது புரியுது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ல. He had swallowed or was forced to swallow something. What was that, Doctor? A few offshore bank account details, locker numbers, etc. The usual. But that's not what caught my attention, sir. I have information on Stephen. Tell me. A separate, password-protected folder contained the coordinates of a location plus a date and time. That of a planned meeting between the Kabuga cartel and the Qureshi-Abram nexus. അടുത്ത 48 hours-നുള്ളിൽ Stephen is going to meet an African cartel. എന്തൊരു deal? എവിടെ? Karakosh, Iraq. பார்ந்து போய் ஊந்துட்டு இவங்க தான் நினைக்கிறேன். அப்படியா? Mueller and his team will join you from Baghdad. Remember, men, you அவங்கதான்டா. அதே கண்ணாடிடா. செல்லத்தை கொன்னிட்டீங்கடா ஸ்டார்டிங்ல. I repeat, do not engage, Menuhin. சொல்லிடா அடுப்புறேன். நல்ல வேளை சும்மா வச்சிருவங்க எல்லாமே நல்ல ஒரு ரோல் கொடுத்துருங்க. என்ன ஒத்துருக்க மாட்டாங்க. ஜேம்ஸ் பாண்ட்ல மேம் இருப்பாங்கல்ல அவங்கள மாதிரி போல. பாண்ட் நீ அவனை கொன்னிட்டியா? எல்லாரையும் கூட்டிங்கன்னா அது கோஸ்ட் வந்தாங்க. நான் நினைக்கிறேன் மீட்டிங் சொல்லிட்டு வந்து அந்த இன்னொரு கார்ட்டலை ஃபுல்லாக கிளியர் அவுட் பண்ணிட்டு இவரும் நான் அந்த இதில் ஷிஃப்ட் அவுட்டில் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா வந்துடுவார் போல. சொன்னாலும் பார்க்க மாட்டேன் நடந்தா அவ்வளோதான் பார்த்துட்டு கண்ணாடி போட்டாங்க. அவங்க தான் ஒரு கதை நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. கிளியர் பிக்சர் மாட்டிச்சா? இன்னும் மாட்டலையே, ஃபேஸ் பிக்சர் மாட்டலையே இன்னும். ஒண்டா அவன் முன்னாடி நம்ம பசங்க தான் ஒளிஞ்சிருக்கு. எதுறானா தெரிஞ்சுதான் வந்துருக்கு. நல்ல ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கோன்னு காட்டுறாரு. நல்லா தெரியுதாமா? We have the entire Kabuga cartel and the Qureshi-Abram nexus in one place. This is our chance. Shall we move in? No, not yet. What are you waiting for, Boris? Gold and diamonds are yours. Abram. Arms, ammunition, and narcotics ours. Hold on, agent. Hold on. You come to Karakosh, the Kabuga stronghold, and you disagree with me. You are very brave. KA are very, very stupid. சொல்றது கேட்காம தான் போய்க்கிறாங்க. அவ்வளோதான். இப்படி ஒன்று நடக்குது, மீட்டிங் நடக்குதுன்ட்டு அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்களே போலீஸ் அது தெரிஞ்சு லால்ட்ட ஒரே கல்ல 2 மாங்காய் பண்ணணும்னு பண்ணிடுறாங்க. அதான்டா. இப்போ என்னன்னா லூசிஃபர் எது வந்தாலும் எல்லாம் மாறிடுறா. ഇപ്പോൾ വരുന്ന വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു വാർത്തയിലേക്കാണ്. നെടുമ്പള്ളി മുൻ എംഎൽഎയും PKRന്റെ പ്രിയപ്പെട്ട ശിഷ്യനുമായിരുന്ന സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളി ഇറാഖിലെ civilian death toll is still unknown. It is reported that Kerala's ex-MLA and IUF party member Stephen Nedumpally இப்போ வந்து ஸ்டீஃபன் நெடும்பள்ளி தான் ஆப்ராம்னு பட் ஆனால் வந்து வெளியே வர வச்சு அடி போறாரு. IUF எனக்கு தெரிஞ்சு இவர் செத்துட்டேன்னு சொன்னோடனே அவனுக்கு ஓவர் ஆடமான் இல்லையா பிளாட் இருக்கலாம். இந்த சீக்வன்ஸாக ஓகே, பட் பிருத்திவிராஜ் ஏன் இது இன்டர்மிஷனுக்கு யூஸ் பண்ணாரு? இன்டர்மிஷன் தான் இருக்கும் எப்படி தெரியல. ஏன்னா இந்த ஸ்டோரிக்கு இது நல்ல இதுரா. இது பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அவர் சாவலன்ட்டு. Turkey. Hey, saulada. That just doesn't add up. It's almost as if he's let us here. Booby trap. Like he wanted us to see him. Maybe, maybe not, Michelle. But as of today, the Qureshi-Abram chapter is officially closed. You'll be on a 3-month paid leave. You get yourself well, Agent. Oh, by the way, regarding your friend Robert,
Seems Qureshi Abraham might have done the agencies a favor. டபுள் ஏஜென்ட்டாக இருந்துக்கிறாரு. அவர் நான் காலியா யார் இன்னொருத்தர் இருந்தார். Robert McCarthy was a double agent. அவருக்கு தான் பாய்சன் குத்து வாயில சிப் கபுகா ஹெட். அதான் ஃபுல்லு திங் காலி. இப்போ நியூஸ்ல வந்து எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. குரேஷி ஆப்ராம் தான் இவரு, அவர் தான் ஸ்டீஃபன் நெடும்பல்லின்னு வேர்ல்டுக்கு தெரிஞ்சுச்சுன்னா இவர் பெரிய தெரியல. ஸ்டீஃபன் நெடும்பல்லி ஸ்டீஃபனா தான் தெரிஞ்சிருக்கு. ஸ்டீஃபனா தான் தெரியல. குரேஷி எங்க வந்துட்டு இருக்கீங்க? என்னது கிளம்பலையா? ஏன்? അവര് PKRയുടെ പൊണ്ണാ കണ്ണി പതിരിയാ. ഇല്ല ഷാക്കായി മോളെ പോണം. PKRനെ വളർത്തിയ നാടാണ്. നീ അവിടെ പോയില്ലെങ്കിൽ 40 വർഷം കൊണ്ട് PKR ഉണ്ടാക്കിയെടുത്ത രാഷ്ട്രീയ പാരമ്പര്യത്തിന് ഇന്ന് അന്ത്യമാകും. അവര് നിന്നെ പ്രതീക്ഷിക്കും. പോയേ പറ്റൂ. ജാൻവി അല്ലാതെ ഇന്ന് ഈ ലോകത്തെ രക്തബന്ധം എന്ന് പറയാൻ എനിക്ക് ഒരാളേ ഉള്ളൂ അങ്കിൾ, ജതൻ. അവനോടൊപ്പമാണ് എന്നൊരിക്കലും ഞാൻ പറയില്ല. പക്ഷെ പരസ്യമായിട്ട് അവന് എതിരെ നിൽക്കാൻ இப்போ இவங்க போனாங்கன்னா அப்போஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுமா? ஆமாம். പ്രിയ, ഇന്ന് നീ ആ ഫംഗ്ഷന് പോകരുത്. ആൻഡ് ദിസ് ഈസ് നോട്ട് എ റിക്വസ്റ്റ്. പോയാൽ PK രാംദാസിന്റെ മകളെന്ന മേൽവിലാസത്തിന് നീ ഉദ്ദേശിക്കുന്ന വില ഇന്നില്ല പ്രിയ. 5 കൊല്ലം മുമ്പ് നാട് വിട്ടുപോയ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളി തിരിച്ചു വരുമെന്ന പ്രതീക്ഷയും ഇനി ആർക്കും വേണ്ടല്ലോ. സോ ഈ പറയുന്നത് PKRന്റെ മകനോ പ്രിയദർശിനി രാംദാസിന്റെ അനിയനുമല്ല, ഈ സംസ്ഥാനത്തിന്റെ CM ആണ്. യു വിൽ നോട്ട് ഗോ. Mr. Chief Minister, then you listen to me now. சும்மா சொல்லிருந்தா சொல்லாம இருந்தாலும் போயிருக்க மாட்டேன். PK രാംദാസിന്റെ മകൾക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്നത് ഞാനും ചെയ്യും. എതുക്ക് തേവലാതെ പ്രിയദർശിനി നെടുമ്പള്ളി जाता है. अगर അവിടെ പോയാല് പിന്നെയും IUF सब आ जाएगा. वो हमारे लिए अच्छा नहीं. मैं भैया से बात करता हूँ. कुछ मत कर. ஆனா என்ன அரைக்கல பூ பேசுவார் பாரு ஹிந்தி, அது வேற லெவல்ல. भैया वो जा रही है. तो जिसे हम खत्म समझ रहे थे वो फिर से शुरू हो जाएगा. अगर उसने लोगों में जड़ें जमा ली तो ये प्रियदर्शनी प्रिया हो सकती है. सब तैयार है वहाँ भैया, अगर आप बोले तो. എൻ്റെ സഹോദരി സഹോദരന്മാരെ, இல்லை இவங்க வந்து ஸ்பீச் பயங்கரமாக கொடுத்து கிளாப்ஸ் வாங்க. നെടുമ്പള്ളി എൻ്റെ നാടാണ്, എൻ്റെ ഓർമ്മയാണ്. എൻ്റെ അച്ഛനെ PKR ആക്കിയത് എന്നെ ഞാനാക്കി ഈ മണ്ണാണ്. ഞാൻ നിങ്ങളോട് ജനിക്കുന്നതിന് എത്രയോ വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് பொண்ணு வந்து சொல்லும் போது இப்போதான் நீங்கள் டைலாக்ஸ் எமோஷன்ஸ் സാമ്രാജ്യ ഭക്തിയുടെ പേരിൽ ഒപ്പിട്ട ഒരു കരാറിൻ പ്രകാരം 1999 വർഷത്തേക്ക് താഴ്മയോടെ വാഴിക്കാൻ കെട്ടിപ്പൊക്കിയ ഒരു ജലസംഭരണിയാണ് നെടുമ്പള്ളിയുടെ. രാജാക്കന്മാർ നാടുകൾ, അധിനിവേശ ശക്തികളെ നമ്മൾ നാടുകൾ. പക്ഷേ ഇന്നും നമ്മളെ ഭരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ഈ ജലസംഭരണിയാൽ ഉണ്ടായേക്കാവുന്ന ആപത്തിന്റെ പ്രതിവിധി ഒരു പുതിയ ചെക്ക് ഡാം എന്ന പേരിൽ എളുപ്പത്തിൽ പണിതുയർത്തുന്ന ഒരു ചുറ്റുമതിലല്ല എന്ന് എനിക്കും നിങ്ങൾക്കും അറിയാം. പിന്നെ എന്തിനാണ് ഇവിടെയുള്ള പാവപ്പെട്ട ആദിവാസികളുടെ ഭൂമി കയ്യേറി, കാട് കയ്യേറി, സർവേ കല്ലിട്ട് എതിർക്കുന്നവരെയൊക്കെ തല്ലിച്ചതച്ച് ഈ ധൃതി കാണിക്കുന്നു? വരാൻ പോകുന്ന തെരഞ്ഞെടുപ്പിന്റെ ധനശേഖരണം ഈ പണിയുന്ന പുതിയ ചെക്ക് ഡാമിന്റെ പേരിൽ കൈപ്പറ്റിയ കമ്മീഷൻ ആരോടാണ് ഈ നാട്ടിലെ നേതാക്കൾ കൂറ് കാണിക്കുന്നതെങ്കിൽ അവരെ ഞാൻ തടയും, നിങ്ങൾ തടയും, നമ്മൾ തടയും. മനുഷ്യജീവന് മുകളിൽ ഒരു രക്തബന്ധത്തിനും വിലയുണ്ട് എന്ന് ഞാൻ കരുതുന്നില്ല. ഈ പോരാട്ടത്തിൽ എനിക്കെതിരെ നിൽക്കുന്നത് സ്വന്തം അനുജനാണ് എന്നറിഞ്ഞുകൊണ്ട് തന്നെ നെടുമ്പള്ളിയുടെ കാവലാളായി എന്നെന്നും നിലയുറപ്പിച്ച PK രാംദാസ് എന്നെൻ്റെ അച്ഛൻ്റെ നാമത്തിൽ ഞാൻ പറയും, എൻ്റെ ജീവന്റെ അവസാന ശ്വാസം വരെ ഈ അവകാശ സമരത്തിൽ നിന്ന് ഞാൻ പിന്മാറും. அவர் எடுக்கிறார் பொழுது யார்கிட்ட பேசுறது? வாங்க போலாம், வாங்கம்மா. ஒரு ஃபைட் பண்ணிருப்பார்ல, ஒரு ஃபைட் அவர் ஃபைட் பண்ணுவார். ஃபைட் பண்றதே ஒரு பாத்துருப்பாரு. இவரு போல வந்துட்டார்.
ட்விஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருப்பாங்க என்ன இது கே தான்டா. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் போடுது. போன வாட்டி பார்த்த மாதிரி ஒரு சண்டை போகிறத பார்ப்போம். அதே சாங் போட்டால் நல்லா இருக்கும். தமிழ்ல பாட்டு அதே மாதிரி இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும்ல. ஃபர்ஸ்ட் பாட்டுல வந்து இப்போ கூட அவர் தானே பார்த்துக்கிறாரு. அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஓ இல்லடா அது ஃபுல்லாவே தமிழ்ல தான்டா வரும் அது. Thank you. இல்ல டெவிலா காட்டுறாங்க போல. ஒரு பாத்தியா 2 கொம்பு நெருப்புல 2 கொம்பு கை பிடிச்சிருந்தது வந்து அந்த டெத் ரீப்பர் வச்சிருப்பாங்க பாத்தியா. அது இவர் പേയ്മെന്റ് ഞങ്ങൾ ആ സ്റ്റേജിന്റെ ബാക്ക് സൈഡിലെത്തിയപ്പോഴത്തേക്കും അവിടെ ആരും കണ്ടില്ല. പിന്നെ കെയോസിന്റെ ഇടയിൽ ഒരുപാട് സെർച്ച് ചെയ്തു. വി ആർ സോറി മാം. சொன்னது இப்போ சொன்னல ரொம்ப நேரமா அப்படிதான் கொளுத்தி விட்டுறாங்க. அது You come to Caracas. என் தம்பி நீ சொன்ன கேப்பிங் ஒரு ஆள் போகுது. அதுதான் அவன் சொல்லியிருந்தான் போல ஹெவி ஃபயர் வெளியே ஏற்றுது. அவங்க அந்த இது பண்ணுவாங்க. அவ்வளோதான் பாயிண்ட் சொல்லி அப்போ கேபி டீம் போல கேபி அது சொன்னாலே இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. See you in hell, Kabuka. அவர் இடத்துல இவங்க பக்கர் வச்சுக்கிறாங்க பத்தியா. இல்லடா அவனுக்கு அந்த இது விளையாடிக்கல அசாசினேட் யூனிட்டி. நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன் எல்லா சர்ச்சும் போட்டு போய்கிறாரு. அப்படியா ரிங் இருந்தது இல்ல. இனிமேல் ஸ்டீஃபன் நெடும்பலி தான். ஆமா எல்லாத்துலயும் இருக்கும். எல்லாத்துலயும் பங்கர். ஏன்னா ஓல்ட் டைம் கட்டின சர்ச்சஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பங்கர் வச்சு ரைடு வந்துருவாங்க. ரைடு வந்துருவாங்க கிடையாது. அந்த கூட்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ഞാൻ പ്രാർത്ഥിക്കാറില്ല അച്ഛൻ. പക്ഷെ 5 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഈ നാട് വിട്ടുപോയപ്പോൾ നീ ഒരിക്കലും എന്നെ തിരിച്ചു വരുത്തരുത് എന്ന് കർത്താവിനോട് ഞാൻ പറഞ്ഞു. സ്വർഗത്തിൽ നിന്ന് പുറത്താക്കപ്പെട്ട ഈ മകന്റെ അപേക്ഷ നീ ഇവിടെ എങ്ങനെ? ദൈവപുത്രൻ വിതച്ച പാപങ്ങളുടെ വിളവെടുക്കാൻ ദത്തുപുത്രൻ ഉയർത്തെഴുന്നേൽക്കേണ്ടി വന്നു ഫാദർ. എന്നെ ഓർത്ത് ഇനി ഫാദർ കരയരുത്. ഇനി എന്നെ കാത്ത കണ്ണുകൾ നനയരുത്. ഈശോ മിശിഹായിക്ക് സ്തുതിയായിരിക്കട്ടെ. ഷീസ് ഓൾ റൈറ്റ് സർ. ഒരു മാവോയിസ്റ്റ് അറ്റാക്ക് പ്രിയ മാഡത്തിനെ ഹോസ്റ്റേജ് ആക്കി വെച്ച് ഒരു നെഗോസിയേഷൻ ആയിരുന്നു അവരുടെ ഉദ്ദേശം എന്നാണ് ഞങ്ങൾക്ക് കിട്ടിയ ഇൻഫർമേഷൻ. ഡസന്റ് മേക്ക് സെൻസ്. അവർക്ക് വേണ്ടിയല്ല അവള്. ഐ മീൻ അവരുടെ കാസല്ലേ. ഐ നോ സർ. ഞങ്ങൾ ടൊവിനോ பண்ணதா இல்ல அவன் பண்ணதா എന്തെങ്കിലും കിട്ടിയാൽ ഞാൻ അറിയാം. വാവ് ചി ബാൽദേവാ ഈസ് ഓൺ ഹിസ് വേ. സർ പാണ്ഡെ വിളിച്ചിരുന്നു. എയർക്രാഫ്റ്റ് റെഡിയാണ്. ടേക്ക് ഓഫ് ക്ലിയറൻസ് കിട്ടിയിട്ടുണ്ട്. ക്യാമ്പയിനിങ് തുടങ്ങുന്നതിന് മുമ്പ് ഒരു 1 വീക്ക് പേഴ്സണൽ ബ്രേക്ക്. മീഡിയ അടക്കം എല്ലാവരും അങ്ങനെ അറിഞ്ഞു കമ്മ്യൂണിക്കേഷൻ. वो ना मरी ना डरी. फोन लगाओ दिल्ली और उसे लाइन पर लो. किसे? ये भाई बहन का होम मैटर है मुन्ना. തിരിച്ചെത്തുമ്പോൾ രാംദാസ് സാറിൻ്റെ മേശപ്പുറത്ത് പ്രിയെ കാത്ത് 2 ഫയലുകൾ ഉണ്ടാകും. അത് വായിക്കണം, മനസ്സിലാക്കണം. പ്രിയെ കാണാൻ കാത്തിരിക്കുന്ന അതിഥികളെ അതിനുശേഷം മാത്രമേ കാണാവൂ. ഞാൻ എന്താണ് പറയേണ്ടത്? മനുഷ്യപുത്രൻ ഒരിക്കൽ പറഞ്ഞൊരു വാക്യമുണ്ട്. പറയുന്നത് നീയായിരിക്കില്ല, നിന്നിലൂടെ പറയുന്നത് നിന്റെ പിതാവായിരിക്കും. அந்த இவரு சொல்லியிருந்தாருல டொவினோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாருன்னே தெரியாது, என்னை கூப்பிட்டு வந்து சிஎம் ஆக்கியிருக்கானா, அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஒன்று தான் அது போல. മോളെ, ഒരിക്കലും നടക്കാൻ പാടില്ലാത്തതൊക്കെയാണ് ഇന്നലെ നെടുമ്പള്ളിയിൽ നടന്നത്. അങ്ങനെ എന്തെങ്കിലും അരുതാത്തത് സംഭവിക്കുമെന്നുള്ള പേടികൊണ്ടാണ് ഞാൻ മോളോട് പോകണ്ടെന്ന് പറഞ്ഞു. അറിയാം മക്കൾ, ഞാൻ ഇനി എന്താ ചെയ്യേണ്ടത്? മോള്
സജീവമായിട്ട് IUF-ലേക്ക് വരണമെന്നാണ് ഞങ്ങളുടെ. വരാം, പക്ഷേ എനിക്ക് 4 കണ്ടീഷൻസ് ഉണ്ട്. 1, IUF-ലേക്കുള്ള എൻ്റെ ജോയിനിങ് ഫോർമാലിറ്റീസ് ഇപ്പോൾ ഇവിടെ വെച്ച് പൂർത്തിയാക്കണം. 2, ഞാനൊരു മെമ്പറായിട്ടായിരിക്കില്ല, പാർട്ടിയുടെ ലീഡറായിട്ടായിരിക്കും വരുന്നത്. 3, ഞാൻ പാർട്ടിയുടെ നേതൃസ്ഥാനത്തേക്ക് വന്നാൽ വിത്തിൻ അവേഴ്സ് കേന്ദ്ര അന്വേഷണ ഏജൻസികൾ എനിക്കെതിരെ ഒരു നോൺ ബെയിലബിൾ അറസ്റ്റ് വാറണ്ട് ഇഷ്യൂ ചെയ്യും. അങ്ങനെ സംഭവിച്ചാൽ പാർട്ടിയുടെ ഓരോ നേതാവും എനിക്കൊപ്പം ഉണ്ടാവും എന്നെനിക്ക് ഇപ്പോൾ ഇവിടെ വെച്ച് ഉറപ്പ് കിട്ടും. 4, ഞാൻ നേതൃസ്ഥാനം ഏറ്റെടുക്കുന്നതിൻ്റെ ആഘോഷം എന്ന രീതിയിൽ നാളെ എല്ലാ സ്റ്റേറ്റ് ആൻഡ് നാഷണൽ മീഡിയകളുടെയും പ്രസൻസിൽ PKR ഭവനിൽ വെച്ച് ഒരു പൊതുസമ്മേളനം നടത്തണം. അടുത്തത് വരലാൻ പ്ലാൻ பண்ணிருக்கோம். ഒരു ഐസ് കുട്ടിയിൽ അവസാനമായിട്ട് കൊണ്ട് കിട്ടിയെടുക്കുന്നതിന് തിരിപ്പിച്ചെത്ര പ്രസംഗങ്ങൾ രാംദാസ് രചിക്കിച്ച വേദി ഇവരെ കൊണ്ട് ഇതെല്ലാം നടക്കുമെന്ന്. ഇവർ ശരിക്കും നമ്മുടെ ജനത്തിന്റെ പൾസറിയാവുന്ന നേതാവായി മാറുമെങ്കിൽ ഇന്ന് അവർ 3 കാര്യങ്ങൾ വ്യത്യസ്തമായിട്ട് ചെയ്യും. 1, ഇന്ന് വരെ അവരെ ജനം കണ്ട ലുക്കിലായിരിക്കില്ല ഇന്നിവിടെ വരുന്നത്. 2, അവര് സ്ഥിരം ഉപയോഗിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഫോറിൻ വണ്ടി അതിലായിരിക്കില്ല ഇന്നിവിടെ വന്ന് ഇറങ്ങാൻ പോണത്. ശിവാനന്ദ, ഇതല്ല അത്. ഈ വലിയ ജനനേതാക്കൾ ഉണ്ടാകുന്നത് ചുമ്മാ കുറെ കവലപ്രസംഗം നടത്തിയും എതിരാളികളെ ഗുണ്ടകളെ വെച്ച് കൊന്നുകളി കറുത്ത മാസ്ക് കഴിപ്പിച്ച് വെളുത്ത മാസ്ക് അടിപ്പിച്ചൊന്നുമല്ല. ജനങ്ങൾക്കുള്ളിൽ അവര് പോലും അറിയാതെ ഒരു സാധനം അവർക്ക് ഉണ്ടാക്കാൻ പറ്റും. ഇല്ല പറയാം. IUF-നെ നയിക്കാൻ എനിക്ക് യോഗ്യതയുണ്ടോ എന്നെനിക്കറിയില്ല. പക്ഷേ വർഗീയതയ്ക്ക് ഈ നാടിനെ തീരെഴുതി കൊടുക്കാൻ തുനിഞ്ഞവർ, ഈ നാടിനെ വിലയ്ക്ക് വാങ്ങാൻ തയ്യാറായവർ, പ്രിയദർശിനി രാംദാസ് ഒരു ശത്രുവാകാൻ യോഗ്യയാണോ എന്ന് ഇന്ന് ഇവിടെ വെച്ചറിയാം. എന്നോ മരിച്ച അതികായനായ ഒരു നേതാവിൻ്റെ മകൾ എന്ന മേൽവിലാസം മാത്രമാണ് എനിക്ക് അവർ കൽപ്പിച്ചിരിക്കുന്നതെങ്കിൽ അവരെന്നെ ഭയക്കില്ല. മറിച്ച് അവർ ആഗ്രഹിക്കുന്ന ദിശയ്ക്ക് വിപരീതമായി ഈ നാടിനെ നന്മയിലേക്കും സാഹോദര്യത്തിലേക്കും നയിക്കും PK രാംദാസിന്റെ മകൾക്ക് ജനപിന്തുണ ഉണ്ടായേക്കാം എന്നവർ ഭയന്നാൽ ആ ഭയം നിങ്ങൾ ഇന്ന് ഇവിടെ വെച്ച് കാണും. അവരെ ഇങ്ങോട്ട് വിട്ടേക്കൂ. ഓഫീസർ, അറസ്റ്റ് വാറണ്ട് ഉണ്ടോ? യെസ് മാം. എന്താണ് എനിക്കെതിരെയുള്ള ചാർജസ്? അത് PMLA സെക്ഷൻ 19 ഫോർ മണി ലോണ്ടറിംഗ് 5 കേസുകളുണ്ട് മാം. ഓൾ നോൺ ബെയിലബിൾ അല്ലേ? യെസ് മാം. എന്താണ് അറസ്റ്റിംഗ് പ്രൊസീജിയർ? ഒന്നുമില്ല മാം, ഞങ്ങളോട് വന്നോ. ഈ സെക്ഷൻസ് പ്രകാരം അറസ്റ്റ് ചെയ്യുമ്പോൾ ഹാൻഡ് കഫ് ചെയ്യണമെന്നല്ലേ? അതെ മാം. Then handcuff me. I said handcuff me. சொன்னாங்களே மக்கள் என் பக்கம் வரணும் அப்படின்னு. அவர் கட்சி பயப்படுறாரு. அவ்வளோதான்டா. ஃபயர் இக்னைட் ஆயிடுச்சு. എന്റെ കൈകളിൽ അണിയിച്ച ഈ വിലങ്ങ് നിങ്ങൾ എല്ലാവരും കാണും. ഈ ലോകം മുഴുവൻ കാണും. അനീതിക്കും അക്രമത്തിനും വർഗീയതയ്ക്കുമെതിരെ ഉയരുന്ന കൈകളെ അവരിങ്ങനെയാണ് ബന്ധിതമാക്കുന്നത്. പക്ഷേ കൈകളെ മാത്രമേ വിലങ്ങണിയിക്കാൻ അവർക്ക് ആശയങ്ങളെ തോൽപ്പിക്കാൻ കഴിയില്ല. ഈ വിലങ്ങുകളെക്കാൾ എത്രയോ ശക്തിയുണ്ട് ഈ നാടിന്റെ രാഷ്ട്രീയത്തിനും സംസ്കാരത്തിനും. ജയ് ഹിന്ദ്. മൂന്നാമത്തത്, ഒരു യഥാർത്ഥ നേതാവിന് അനുഭവം ഉണ്ടാക്കാൻ പറ്റുമെന്ന് ഞാൻ പറഞ്ഞു. അതെന്താന്ന് ഇപ്പം മനസ്സിലായി. ഒന്ന് ചത്ത് രണ്ടാമത്തത് നീയപ്പോ വരുന്ന മൂന്നാമതൊരെണ്ണം. IACM साहब. मुन्ना भाई, CM को हिंदी नहीं बोलता, मैम ट्रांसलेट करता अच्छा तरह. कोई जरूरत नहीं, मैं हिंदी जान भी लेता हूँ, बोल भी सकता हूँ. Yeah, tell me. Karthik, Stephen is alive. What? भाई क्या करना है? அவர் மாட்டினானே கேள்வியில சிச்சுவேஷன்ல இல்லை அவர் வரலையே. அவர்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெய்லரில் பேர் சொல்லுவார் பற்றியா மொசாட்டுன்னு, அது வந்து சாவடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவார் நினைக்கிறேன். இல்லை அவர் மெயின் வில்லன். पर शुरू से वो एक के नाम से डरते थे, Stephen. Just before the attack, I got the information that Stephen is still alive. Baba, I think we should. What is this place? Who's behind this? Do you know who I am?
ചേട്ടൻ ഇന്ത്യയിൽ പ്രത്യേകിച്ച് IUFൽ ഒരു അലിഖിത നിയമമുണ്ട്. ഒരു രാഷ്ട്രീയ ദൈവം മരിച്ചാൽ അയാൾ തുടങ്ങി വെച്ച നന്മകൾക്ക് തുടർച്ച നൽകാൻ കഴിവും ഭരണപരിചയവുമുള്ള അനുചരരുണ്ടെങ്കിൽ പോലും അവർക്ക് പിന്തുണ നൽകില്ല. പിഴച്ചുപെറ്റ സന്തതികളെ തീണ്ടാനേ പാടില്ല. പാർട്ടിയിലുള്ള നായകളെയും നരികളെയും കറവമാടുകളെയും കടിപിടി കൂടാതെ ഒരുമിച്ച് തെളിക്കണമെങ്കിൽ, കയ്യടി ഉയരണമെങ്കിൽ, ബാലറ്റ് നിറയണമെങ്കിൽ മരിച്ച ദൈവത്തിന്റെ മുഖഛായയുള്ള തൊലി നിറമുള്ള അയാളുടെ നിയമാനുസൃത സന്താനങ്ങളെ തന്നെ എഴുന്നള്ളിച്ചേ പറ്റൂ. പക്ഷേ എനിക്ക് തെറ്റി. ഒരു സംസ്ഥാനം ഭരിക്കുന്ന CM ആണ്. ഒരു തന്തയുടെയും പേരിന്റെ ബലത്തിലല്ല ഞാനിവിടെ വരെ എത്തിയത്. ചേട്ടൻ നേരത്തെ പറഞ്ഞ നായ്ക്കളെ കൊണ്ട് വാലാട്ടിപ്പിച്ചു, നരികളുടെ വായ അടപ്പിച്ചു, കറവുമാടുകളെ കറന്നു ഇവിടെ വരെ എനിക്ക് വരാമെങ്കിൽ ഇനി ഏതറ്റം വരെ എങ്ങനെ പോകണമെന്നും എനിക്കറിയാം. സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിക്ക് ഇതുവരെ എത്താൻ സാധിച്ചത് തന്നെ അത്ഭുതമാണ്. ആർക്കു വേണ്ടിയാണ് ഇത് ചെയ്യുന്നതെന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷേ ഇതിന്റെ പിന്നിൽ ആരാണെങ്കിലും ഇത് ചെയ്തിട്ട് വന്നിടത്തേക്ക് തന്നെ തിരിച്ചു പോകാൻ പറ്റുമെന്ന് ചേട്ടൻ വിചാരിക്കണ്ട. നിങ്ങളെ രക്ഷിക്കാൻ ഇന്ന് PK രാംദാസ് ഇല്ല. ഇതിനു മുമ്പ് ഇത് എന്നോടൊരാൾ പറഞ്ഞിട്ടുണ്ട്. जतिन बुला रहे। ये जतिन नहीं है। कौन है बे तू? साला जानता है किससे पंगा ले रहा है? जानता हूँ, ബൽരാജ് പട്ടേൽ. ബാബാ ബൽദേവായ ചരിത്രം മുഴുവൻ എനിക്കറിയാം എന്ന് അവനോട് പറയണം. ബൽദേവിന് അവന്റെ ദുശാസനനെ വേണമെങ്കിൽ നാളെ സൂര്യൻ അസ്തമിക്കുന്നതിന് മുൻപ് ഡിറ്റൻഷൻ സെന്ററിൽ നിന്ന് പ്രിയദർശിനി രാംദാസ് പുറത്തിറങ്ങിയിരിക്കണം. അവരുടെ പേരിലുള്ള എല്ലാ കേസുകളും തെളിവുകളുടെ അഭാവത്തിൽ തള്ളിപ്പോയെന്ന എല്ലാ ന്യൂസ് ചാനലുകളും ഇന്ന് പ്രൈം ടൈമിൽ റൺ ചെയ്യണം. ബാബ ബൽദേവിനോട് പറ, ഞാൻ പറയുന്ന സ്ഥലത്ത്, ഞാൻ പറയുന്ന സമയത്ത്, ഞാൻ പറയുന്ന നിബന്ധനകളോടെ വന്നാൽ അവനുമായി ഞങ്ങൾ ബാക്കി വെച്ചൊരു കണക്ക് അവിടെ വെച്ച് തീർക്കാമെന്ന്. സ്റ്റീഫൻ, നിങ്ങൾ ശരിക്കും ആരാണ്? നിന്റെ കരയിൽ അതറിയാവുന്ന ഒരാളെ ഉണ്ടായിരുന്നു. നിന്റെ തന്ത സയ്യിദ് ഹലോ സയ്യിദ്, 23 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഞാൻ നിനക്കൊരു വാക്ക് തന്നു. സമയമായി. அவர் மாட்டினார்ல அந்த செகண்டாக இருக்கும், இவனு கீழே ஊத்தம் தானே. खुदा निगहबान भाई साहब. எதுக்கு ஃபியூ இயர்ஸ் அகோன்னு போட்டாங்க? பல டெக்கேட் முன்னாடி நடந்திருக்குங்கடா. 23 years அவரே சொல்றாரு. ஆனா ஏன் ஃபியூ இயர்ஸ் அகோன்னு இந்த இப்ராஹிம் குரேஷி இதை லிபரேட் பண்ணா இருக்கும். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு അബ്രഹാം. ഒരു റാബിനെ കുസ്റ്റാണ് അവർ. 13ാമത്തെ വയസ്സിൽ നിന്നെ എനിക്ക് കിട്ടിയപ്പോൾ ഞാൻ നിന്നോട് ചോദിച്ചിരുന്നു നിനക്കെന്താകണമെന്ന്. അന്ന് നീ എന്നോട് പറഞ്ഞത് നിനക്ക് ഓർമ്മയുണ്ടോ? അന്ന് ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞു, നിന്റെ പക നിന്റേത് മാത്രമല്ലാതാകുന്ന ഒരു ദിവസം വരുമെന്ന്. നിന്റെ കാത്തിരിപ്പ് അവസാനിക്കുകയാണ്. നാളെ സൂര്യൻ അസ്തമിക്കുമ്പോൾ നിന്റെ ഉള്ളിൽ നീ കെടാതെ സൂക്ഷിച്ച ആ പകയുടെ കനൽ അതെരിഞ്ഞടങ്ങണം. रहमत से जो खुश वो खुदा, बदला से जो खुश वही इंसान. மறுபடியும் எங்கே போகிறானுங்க? இதுதான் இங்கே தான் வச்சிருக்குன்னு சொன்னான் போல இருக்குது. याद है जगह? कौन है बे तू? साला तू है कौन? तेरी तकदीर. उड़ा दे इस हरामजादे को. ഇതിപ്പോ ഈ നിമിഷം എനിക്ക് വേണമെങ്കിൽ തീർക്കാം. ബാക്കി വെച്ചത് നിനക്ക് വേണ്ടിയാണ്. बलदेव मेरा है भाईजान. और बदला हमारा. ஒரு டைலாக் வச்சிட்டாங்க.
ஒரே செகண்டில் முடிச்சிருக்கலாமே அவன் நினச்சிருந்தா அப்படின்னு ஸ்னைப்பர் வச்சு எல்லாரும் கொண்டு. எப்பாடா இவர்மேடா வாமாடா குஜராத்லேருந்து பாகிஸ்தான் போகிற இது இருக்கு, அப்படியே போயிடலாம்ல. நான் அப்படியே போயிட்டு இருக்கிறான் உங்களுக்கு பார்டர். ஆமாம் ஆமாம் பார்டர். ஷார்ட் கன்னு, சிங்கிள் புல்லட்டு. தெரியலடா அது என்னடா விஜயும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க, ஒன்றும் புரியல. லாங் ரேஞ்ச் தான் அடிக்குமா இல்லை? எந்த ஊர்லடா ஷார்ட் கன் சிங்கிள் புல்லட்டா? ஸ்ப்ளிட் தானடா. നെടുമ്പള്ളി ഡാം ബോംബ് വെച്ച് തകർക്കാനുള്ള തീവ്രവാദ ശ്രമം ATS-ഉം കേരള പോലീസും ചേർന്ന് തടയിട്ടു. ഒരു അജ്ഞാതന്റെ ഫോൺ കോളിനെ തുടർന്നാണ് മധ്യ കേരളം ഒന്നാകെ തകർന്നു പോകുമായിരുന്ന വലിയ വിപത്തിനെ തടയിടാനായത്. ആശങ്കയുടെ മുൾമുനയിലൂടെ ഒരു നാട് കടന്നുപോയി. രാഷ്ട്രീയത്തിൽ ചില സത്യങ്ങളുണ്ട്. പൈതൃകത്തിന്റെ പിൻബലത്തോടെ അധികാരത്തിന്റെ കോണിപ്പടികൾ കയറുകയും ഇറങ്ങുകയും ചെയ്യുന്ന ദൈവസന്തതികൾ, മറന്നുപോകുന്ന അല്ലെങ്കിൽ ബോധപൂർവം മറക്കുന്ന ചില മഹാസത്യങ്ങൾ. ആ പടവുകൾ അവർക്കായി ഒരുക്കിയെടുത്ത പൂർവികരുടെ ജീവിതസം. ആ പടവുകളിൽ വീണ ഓരോ വിയർപ്പുതുള്ളിയുടെയും വിലയറിഞ്ഞവന്റെ സത്യം. അണികളുടെ ആത്മവിശ്വാസത്തിന്റെ പൊരുളറിഞ്ഞവന്റെ സത്യം. വലിയ ത്യാഗങ്ങൾ നൽകി ആ കോണിപ്പടിക്ക് ചാന്തിട്ടവന്റെ സത്യം. സംഭവിച്ചതിനേക്കാൾ വലുത് സംഭവിക്കാനിരിക്കുന്നതാണ് എന്ന സത്യം. വിജയ പരാജയങ്ങൾക്കെല്ലാം ഉപരിയായി വർത്തിക്കുന്നത് ജനങ്ങളോടും ദേശത്തോടുമുള്ള ഒടുങ്ങാ കടമയാണെന്ന സത്യം. വേദിയേക്കാൾ വലുത് സദസ്സാണെന്ന സത്യം. ഒരു ജനനായകന്റെ ആത്മവഞ്ചനയിൽ തകർന്നു പോകുന്നത് 1000 ആശകളും ആശ്രയങ്ങളുമാണ് എന്ന സത്യം. ഓരോ ഓർമ്മ പുതുക്കലും ഒരു ഓർമ്മപ്പെടുത്തലാണ് എന്ന സത്യം. അനന്തരാവകാശികൾക്കായി ഉയരുന്ന ഓരോ ആരവത്തിലും കുടിയിരിക്കുന്നത് അവരുടെ പൂർവികരോടുള്ള ആദരവാണ് എന്ന സത്യം. കാലാകാലങ്ങളിൽ ദൈവപുത്രന്മാർ ഈ മഹാസത്യങ്ങൾ മറന്നുകൊണ്ടേയിരിക്കും. അപ്പോൾ അവർക്ക് മുന്നിൽ അവശേഷിക്കുന്നത് 2 സാധ്യതകൾ മാത്രമാണ്. ഒന്നുകിൽ പുനർജനിയില്ലാത്ത മഹാപതനം, അല്ലെങ്കിൽ എന്നേക്കുമായുള്ള ഉയർത്തെഴുന്നേൽപ്പ്. നിന്റെ മുന്നിൽ ഇനി 2 വഴികളേ ഉള്ളൂ ജതിൻ. ഒന്ന്, IUF-ലേക്ക് ഉപാധികളില്ലാതെ മടങ്ങിപ്പോയി പ്രിയയ്ക്ക് എല്ലാ പിന്തുണയും നൽകി അനുസരണയുള്ളൊരു പാർട്ടി പ്രവർത്തകനും PKRന്റെ മകനുമായി മാത്രം ജീവിക്കാം. 2, വലിയ തിന്മകളിലേക്ക് വീണ്ടും വഴിതെറ്റി വിമൽ നായരെയും ബൽദേവിനെയും പോലെ വിവാദമായ ഒരു ഫ്രണ്ട് പേജ് വാർത്തയായി അവസാനിക്കാം. The decision is yours. Boris. When you wiped out the Kabul cartel, you took on the Shen Triad. Robert was our man, a mole for a mole. And Kabuga was our brother. Yo. அப்பாவுக்கு வந்து ஸ்டெப் பிரதர். So tell me, who am I speaking to? Is this the man himself? Abraham. Qureshi Abraham. Ajit cameo with confirm. Red Dragon வர. 我想知道他的故事。我想知道他是谁。我想知道他的来历。என்னடா கேமியோ இவங்க பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஃபேஸ் அப்படியே மாற்றிக்கங்க உங்களுக்கு. ஆக L2 மோஸ்ட் அவைட்டட் என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது.
செகண்ட் ஹாஃப் ரொம்ப ப்ரொலாங். ஏன் எனக்கு தெரிஞ்சு ஏன் அது ப்ரொலாங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டின சீன்ஸே மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல காட்டினாங்க. ஆனா ஒரு விஷயம் இல்லாம 3 hours 25 minutes கிட்ட படம். இல்ல அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சத்தியமா நான் பயந்து இருந்தேன் நான். ஐயோ படம் ஏன்னா நிறைய பேட்டரி ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்துச்சு. ஆனா சர்ப்ரைசிங்லி படம் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பேட் ரிவ்யூ அளவுக்கு இல்ல நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தது படம். ஸ்டோரி அவ்வளோ இருந்துச்சு. இது வந்து இவர் மோகன்லால் அப்படிங்க அவருக்காக பண்ணணும் இல்லாமல் ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. நிறைய லேயர் இருந்துச்சு ஸ்டோரியில், நிறைய பிளாட்ஸ் நிறைய இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நிறைய இடத்த கனெக்ட் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ பிருத்திவிராஜ் ஸ்டோரியாக இருக்கட்டும், மோகன்லால் ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை வந்து குரேஷியா அப்ரஹாமோட ஸ்டோரி, இல்லை ஸ்டீஃபனோட ஸ்டோரி, இந்த இடத்துல பொலிட்டிக்கல் ஸ்டோரி எல்லாமே வந்து இங்கே ஒன்று நடக்குது அங்கே ஒன்று, ஏன்னா மாற்றி மாற்றி காட்டின ஒரு நான் லீனியராக தான் இருந்தது. இங்கே ஒன்று நடக்குது அங்கே ஒன்று, ஆனால் கடைசியில் எப்படி எல்லாம் வந்து ஒன்றா வருது அது நல்லா காட்டினேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, பிரதர் ஃபாதர் பிரதர்னு சொல்லும் போது அவர் டொவினோவை ஃபர்ஸ்ட் பார்க்கல, திருப்பி பிருத்திவிராஜை தான் பார்த்தாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் என்ன பிருத்திவிராஜ் உயிரோடு இருக்கிறோம்னா பிரதர் அவர் டப்புன்னு மேலே பார்த்து டும்முன்னு ஆயிடுச்சு. அவன் அஃபிஷியல் ஸ்டெப் பிரதரை பார்த்துருக்குறான் அவன் ட்ரைடு பிளட் லைனில் பார்க்கும்போது இப்படி வந்துட்டு இது லைவ் அவுட் ஆஃப் பிளட் லைன்ன்றதுனால அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து அந்த எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கியூரியாசிட்டி தான் எனக்கு வருது. டொவினோ சொல்லியிருந்தாரு, என்னை வந்து ஒரு இடத்துலேருந்து எங்கே இருந்தேனே எனக்கு தெரியாது, ஜஸ்ட் பிகாஸ் என்னோட நேமுன்றதுனால என்னை இங்கே கூப்பிட்டு வந்து என்னை சிஎம் ஆக்கின ஒருத்தனா அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றப்போ அப்போ அந்த ஃபைல் காட்டினாங்க. அந்த ஃபைலில் என்ன இருந்தது எனக்கு அது மட்டும் தான் கியூரியாசிட்டி ஆகுது. 10 அது 2 ஃபைல் இருந்துச்சு. 2 ஃபைல் இருந்தது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு வெற்றி. நீ அந்த ஏரோவை பார்த்துருக்கியா? அவங்க அப்பா ஆலிவருக்கும் லியாவுக்கும் ஒரு ஃபைல் ஒன்று வச்சுட்டு போவாரு. எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அது ஒன்று. அதே மாதிரி மற்றபடி என்னன்னா எப்படி அதர் கண்ட்ரிஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க, அதுவும் நல்லா இருந்தது. ரொம்ப இவர் வந்து இருக்காரு, ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சா இவர் அடிச்சிடறாரு. நீ ஆனால் இவர் மோகன்லால் போர்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் எடுத்துட்டா வந்து படம் வந்து அந்த இது இருக்காது எல்லா கேரக்டர்ஸ்க்கும். மோஸ்ட்லி ஒரு 1 hour தான் மோகன்லாலோட போர்ஷன்ஸ். 1 hour அதெல்லாம் ரொம்ப அதிகம். ஒரு 30 நிமிஷம் அதிகம் தான். சரி, அவரோட ஸ்க்ரீன் டைமிங் வந்து 30 நிமிஷமே அதிகம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பிருத்திவிராஜ், டொவினோ தாமஸ், பிருத்திவிராஜ் இவங்க தான் ஃபோக்கஸ். இவர் வந்து சும்மா அங்கங்க டச் பண்ணிட்டு வராரு. ஆனா இவர் இல்லனா ஸ்டோரி இல்ல. எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி லைன் போகுது, அதுல எல்லாத்துலயும் இவர் இருக்காரு, கனெக்டடா இருக்காரு. அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் இல்ல அது சொல்றதுக்கு முன்னாடி படமா பார்க்கும்போது ஓகே நல்லா இருந்துச்சு. லாலெட்டன் ஃபேன்ஸுக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு தான் அப்படி வந்திருக்கும். ஏன்னா இன்ட்ரோவே 1 hour கழிச்சு வருது. இல்ல இவங்க பேருக்கு அது பிடிச்சி பார்ப்பாங்க. இவங்க அந்த மாதிரி சொல்லி இது பண்ணிருக்கணும்டா. ஏன்னா ட்ரைலர் ஃபுல்லா லாலெட்டன் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு அளவுக்கு பில்ட் அப் ஷாட்ஸ் வச்சு ட்ரைலர் பண்ணிட்டாங்களா. சோ எக்ஸ்பெக்ட் இப்ப கபாலி காட்சி பாரு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஒரு புதுசா ட்ரை பண்ணிருக்கோம் எங்க மோகன்லால் வச்சு, பட் உங்களுக்கு பிடிக்கும் அது அப்படின்னு சொல்லி இருந்தாலே முடிஞ்சிருச்சு. இவங்க ப்ரீ ப்ரொமோஷன் இதுலயே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். லைக் வந்து இது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது யூர் சொன்ன மகிழ் திரும்பின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி எதனா சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டா வந்திருப்பாங்க. மைண்ட் செட் அந்த மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க. இப்போ நம்மளே தேட்டரில் பார்த்தோம்னா அந்த ஃபீலாக இருக்குன்னு நானா இது அப்படின்ற மாதிரி. ஆனால் ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேற அந்த சென்ட்ரயாடு வேற வரான். பார்ட் 3 சைனீஸ் லீட் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ சொல்லு எல் ரெஃபரன்ஸ் அங்கங்க எல் ரெஃபரன்ஸ் வச்சது வந்து சில இடத்துல நல்லா இருந்துச்சு. வச்சிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா எல்லா எல் ரெஃபரன்ஸையும் வச்சிருக்கலாம், நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனா வந்து அது ஷார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த மரம் விழுந்து அதுக்கு அவுட்ல இருந்து ஜூம் போறது, அதே மாதிரி வந்து இங்க அந்த கோஸ்ட் டவுன்ல வந்து அது அந்த கிராஸ் விழுந்து அது எல்லாம் ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு ஷாட்டு, பேக்ல இருந்து ஒரு ஷாட்டு, அதெல்லாம் கட் பண்ணிடலாம். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய டியூரேஷன் ஏறி இருக்கு. இருந்து கல்கியில் அப்படின்னு சொல்ல பிரபாஸ்னு அது மாதிரி இதில் வந்து இவர் இருக்காரு. ஆனால் இவர் பில்டப் பண்ணணுன்னு எல்லா ஷாட்டும் ஸ்லோ பண்ணி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு சென்டர் ஆஃப் தி என்ன மேட்ரோ அதை மட்டும் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இது வந்துருக்கும். அதே மாதிரி வந்து இவர் வந்து கன் எடுக்கிறது, அந்த ஷர்ட்லேருந்து ரொம்ப ஸ்லோவாக எடுத்து இது பண்ணுறது. அதே மாதிரி வந்து இப்போ என்னென்னா இவர் சொல்கிறாரு ஜயீதுக்கு கால் பண்ண அப்படின்னு சொன்னா சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் கால் பண்ணி. இவர் வந்து
அங்கேருந்து அதுக்கான கண்டினியூஷன் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் ஒரு டீமை வந்து ரெஸ்கியூ பண்ண போயிருக்காரு. பட் என்னன்னா அது வந்து இவருக்கு ஒரு 360 ஷாட் கொடுத்துட்டு இவர் வந்து பைனாகுலரில் பார்த்துட்டு அதை வந்து அங்கங்கே கட் பண்ணிடுவான். ஏன்னா அது ஸ்டார்டிங் அந்த 3 ஹெலிகாப்டர் வந்துச்சு, அதுவே அந்த ஹெலிகாப்டர் காட்டுந்தே ரொம்ப நேரம் காட்டினாங்க ஹெலிகாப்டர். சரி ஓகே 3 ஹெலிகாப்டர் இப்போ என்ன பண்ணணும். மொத்தமே ஒரு 20 பேர் தான் நின்றுட்டு இருக்காம, ஆனா ரொம்ப நேரம் சுட்டு இருந்தாங்க, எல்லாரும் சாவுறாங்க, திருப்பியும் காட்டுற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ்ல கிட்ட அதான் ஃபீல் ஆச்சு. திருப்பி வந்துனே இருந்தானுங்க. அச்சு போட்டு எப்படின்னா இவங்க நந்து வராங்க, அச்சு போட்டாங்கல்ல, பார்த்தா பின்னால இருந்து மறுபடியும் இருந்து வராங்க. கட் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஆனால் கதை வந்து சூப்பராக, கதை ஒரு லெவலில் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தானே ஒரு கிளாசிக்காக இருந்திருக்கு. மலையாளம் சினிமா அதுதான் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பார்த்து லைட்டாக இது அவங்க இதுலயே போனாதான். ஆமா, நீ சொன்ன மாதிரி அந்த கேஜிஎஃப் பாடெல்லாம் லைட்டா வந்தது. அந்த ஸ்லோ மோஷன் ஃபைட்டிங் படம் வந்து ரிவ்யூ கொடுத்த மாதிரி வந்து ரொம்ப பேட்ல. அவ்வளோ படம் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நான் இவ்வளோ நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சர்னு போகுது செம்ம. எனக்கு ஒரு இவரு இன்ட்ரோலாம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ரிவ்யூ நெறியுது இன்ஸ்டாகிராமில் பார்த்து, என்னப்பா இவர் 50 நிமிஷம் 60 நிமிஷத்துல தான் வந்து காட்டுறாரு லாலட்னா, அதுக்கு மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஆனால் வந்து அது ஃபீல் தெரியல. அந்த 50 மினிட்ஸ் போன பிரேக் 1 ஹவர் தாண்டிச்சு. இது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. எனக்கு ரொம்ப என் ஃபேவரட் சீன் வந்து அந்த இவங்க மஞ்சு வாரியர் அந்த அரெஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா, அதுக்கு முன்னாடி அந்த என்டையர் சீக்வன்ஸே சூப்பராக இருந்துச்சு. நல்லா எலிவேட் ஆச்சு. லாலட் திரும்பி அவர் ஃபேஸை ரிவீல் பண்ணுவாரு, அந்த சீன் நல்லா இருந்தது. எக்ஸ்போர்ட் பண்ணல. வேறு வந்து இன்னும் விஷுவல்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் பிருத்விராஜ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆக்டர் வந்து இந்த லெவலுக்கு எடுக்கிறது வந்து அது வந்து ஸ்டோரியாக இருக்கணும். ஆனால் விஷுவல் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. இந்த வெற்றியோட ஃபேவரட் ஆக்டர் இவ்வளோ நல்லா பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. உன்னோட ஃபேவரட் ஆக்டரும் நல்லா தான் பண்ணியிருந்தார். ஆனால் என்னன்னா வந்து எனக்கு இப்போ அதான் எனக்கு லைட்டாக க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா வந்து கடைசியாக வந்த பாட்டில் வந்து வேற அசீர் எல்லாம் அவரே வேற சொல்லிக்கிறாங்க, அவங்க வந்து ஏஞ்சல் ஆஃப் டெத் வேற. அடுத்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் தானே. நீங்க மோகன்லால் வெர்சஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படி தோணுதுன்னா, ஏன்னா அந்த ஏஞ்சலோட ஒர்க் என்ன தெரியுமா, காடோட இதை வந்து ஃபாலோ பண்ணி அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணி செய்து, அதனால ஏஞ்சல் ஆஃப் டெத்னு வச்சிருப்பாங்க. மேபி அப்போ பிருத்விராஜ் ஸ்டோரி தான் நினைக்கிறேன் நான். அது ஆனால் நிறைய இருக்குது அது பின்னாடி. ஏன்னா இப்போ நிறைய ரெஃபரன்ஸ் வேற ஒரு லேயர் இருக்குது பேக்ரவுண்டில். இல்லை ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இது எடுத்திருக்காங்க, பைபிள்ஸ் அந்த ரிலீஜன்ஸ். அதில் ஐ மீன் ஜஸ்ட் பிகாஸ் கிறிஸ்டியன்லேருந்து மட்டும் இல்லாமல் அவர் டைலாக் வந்து சொல்லும் போது 3 இதை தான் சேர்த்து சொன்னார். ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. மேபி இன்னொரு நல்லா உட்காந்து ஸ்லோவாக பார்த்து அந்த நியூ ராக்கர் ஒருத்தர் இருப்பார், ஐ வாட்ச் திஸ் ஃபிலிம் on 0.25 அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்தா நிறைய லேயர் கிடைக்கும். ஆனால் சரி இந்திரஜித் என்ன ஆனாரு தெரியல. அவர் வந்து கட்சியில் ஒரு அவரோட ஸ்டோரி இல்லை, அவருக்கு திருப்பி சொல்லியிருந்தாங்களே, நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இன்னும் யூஸ் பண்ணுவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அவர் தான் யூஸ் பண்ணிட்டாங்களே, அவர் வச்சு இவர் யூஸ் பண்ணிட்டாரு, அவங்க யூஸ் பண்ணல ஒன்றும். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி நானும் ஒன்று யூஸ் பண்ணுவேன், நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க உனக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வந்து படம் ஓகே. நான் என்ன சொல்லுவேன்னா எக்ஸ்போனென்ஷியலி ஹிட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்க கொடுத்த ரிவ்யூ அளவுக்கு பேடுன்னு சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்கு, நல்ல படம். அது லிட்டரலிடா நல்லா தான்டா இருக்கு படம். நம்ம சொன்ன அந்த லாங் ஷாட்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், அப்புறம் ரிப்பீட்டட் சீன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பாம் பிளாஸ்ட் வந்து ரிப்பீட் ஆனது. பாபா பல்தேவ் வந்து கொஞ்சம் இன்னும் அவருக்கு கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமா. ஸோ அந்த பாம் பிளாஸ்ட், அப்புறம் ரிப்பீட்டட் அந்த இப்போ வெற்றி சொன்ன மாதிரி முன்னாடியிலேருந்து சுடமோ செத்து போயிடுறாங்க, மறுபடியும் அதே ஷாட் பின்னாடிலேருந்து காட்டுறாங்க அந்த ஹெலிகாப்டர். ஸோ நிறைய இது கட் பண்ணியிருக்கலாம், டியூரேஷன் கம்மியாக. ஃபாரஸ்ட் சீன் வந்து நல்லா இருந்துச்சு, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம். ஆனால் அந்த கன் பாயிண்ட் அவுட் காட்டாமே இருந்திருக்கலாமே, அந்த இடத்துல ஃபைட் வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. இல்லை அந்த இடத்துல எலிவேட் பண்ணணும், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வராங்க சண்டை போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க, எலிவேட் பண்ணணும்னு வச்ச மாதிரி. ஆனால் அது ஸ்பெக்டேட் பண்ணுற கொஞ்சம் ஆளுங்க இன்னும் நிறைய இருந்தாலும் அது 2 பேருக்காக அவ்வளோ பெரிய சீன். 2 பேருக்காக அவ்வளோ பேர். ஆனால் அவர் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து நான் வந்து இப்போ இது கபாலிடா 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோம் அப்படியே வந்திருக்கேன்டா அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நைஸ் மூவி, நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. 2 படமும் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி இது மட்டும் சரி நல்லா இருந்துச்சு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எனக்கு செகண்ட் எனக்கும் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்டோட செகண்ட் நல்லா இருக்கு. மேபி எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் நான் அந்த மூவிக்குள்ள போலன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அவ்வளோ மூவிஸ் வந்து பார்த்து நம்ம பழகல, பார்த்தது இல்லை. ஓகே, செகண்ட் பார்ட் ஐ லைக்ட் இட் வெரி மச் பெட்டர் தென் ஃபர்ஸ்ட். ஆமா, அது வந்து உனக்கு அதானா? எனக்கு செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் ஹாஃபா? ஓகே கைஸ், நல்ல மூவி. சொன்னது சரி. வெற்றி பரத் signing off.
எல்லுலேருந்து அடுத்த பாட்டு செட்டுக்கு வருது.